ஏய், அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். வாரந்தோறும் வள்ளுவம் ஆரம்பிச்சு இன்னைக்கு 98வது அதிகாரம் வந்திருக்குன்னா மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு. இன்னும் 2 அதிகாரம் வந்ததுன்னா 100 அதிகாரம் முடிச்சிருவோம். ஒரு பெரிய ரெக்கார்ட் பண்ணியிருக்க போறோம். ஆஹ் இந்த வாரம் நம்ம பார்க்க போறது பெருமை. பெருமை என்ற தலைப்புல தான் நம்ம இன்னைக்கு அந்த அதிகாரத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஏதோ வெந்ததை தின்னுட்டு விதி வந்தா சாவும் அப்படின்னு பலர் சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா? பலர் பேசுவாங்க, வெந்ததை தின்னுட்டு விதி வந்தா சாவும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பேசுவாங்க. பாத்தீங்களா? அது என்னன்னா, வாழ்க்கையே வெறுத்து போச்சு, ஒரு சந்தோஷமா இல்ல, ஒண்ணுமே இல்லை அப்படின்றது அவங்களுக்கு இருக்கிற ஒரு 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 சில பல விஷயங்கள், பல அவங்களுக்குள்ள இருக்கிற பெருமை, அவங்களுக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரென்த், வீக்னஸ் எதையுமே நோட் பண்றது கிடையாது. எதையுமே அவங்க புரிஞ்சுக்கிறது கிடையாது. அவங்கள சுத்தி இருக்கிற நல்லவங்களை புரிஞ்சுக்கிறது கிடையாது. அப்போ தன்னை சுத்தி இருக்கிற விஷயங்கள் நம்ம கிட்ட என்ன இருக்கு, நம்ம பிள்ளைங்க கிட்ட இருக்கு என்ன இருக்கு, நம்ம குடும்பத்துல என்ன இருக்கு, நம்ம சுத்தி இருக்க சமுதாயத்துல என்ன இருக்கு, நாம என்ன கொடுத்துருக்கோம், நாம என்ன எடுத்துக்கிட்டோம். அப்போ நம்மளை பத்தி ஒரு பார்வை வரும்போது அது என்ன ஆகும்னா, நம்ம இவ்வளவு பண்ணிருக்கோமா அப்படின்ற ஒரு பெருமிதம் வருது இல்ல. அந்த பெருமிதம் தான் நமக்கு ஒரு பெருமை கொடுக்கும். பரவாயில்லையே, நம்ம இவ்வளவு பேர் இவ்வளவு இது பண்ணிருக்குமே, நம்ம இவ்வளவு ஒரு ஒரு நல்ல ஸ்பீச் கொடுத்துட்டு வந்தோமே, ஒரு 4 பேருக்கு அட்வைஸ் பண்ணுமே, இந்த 4 பேர் கொடுத்த அட்வைஸ்ல இந்த பசங்க முன்னேறிடுச்சே அப்படின்றப்ப அப்ப எந்த அளவுக்கு நமக்கு ஒரு ஒரு பெருமை இருக்கு. நமக்குள்ள நாம வச்சுக்கிற ஒரு பெருமை அது அது ரொம்ப அகமாவமா போகாத மாதிரியும், நமக்குள்ள ஒரு சின்ன ஒரு உந்துதலை கொடுக்குற மாதிரியும், நம்மள எப்பயுமே இந்த இந்த காலகட்டத்துல எந்த காலகட்டமா இருந்தாலும் நம்மள சமாளிச்சு வெளியில கொண்டு போற மாதிரியும் நமக்குள்ள ஒரு பெருமை இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா, பலர் கொடுக்குற புகழ் இருக்கு. வெளியில இருந்து வர புகழ் இருக்கு. நாம செய்யற காரியங்களை பொறுத்து புகழ் அனாவசியமா சும்மா வீணுக்கு புகழ்றதெல்லாம் புகழ் கிடையாது. உண்மையான புகழ்னா அது புகழ் நமக்கு தெரியும், இதுதான் உண்மையான புகழ் அப்படின்றது. அப்ப அதுக்கு நமக்கு ஒரு பெருமை தரும். சும்மாவே நம்மள நீ மன்னவன் வல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்கன்னா நமக்கு தெரியும், இது சும்மா கதை அடிச்சுட்டு போறாங்க அப்படின்றது தெரியும். இப்ப ரத்னவடிவேல் சார் பாட்டு பாடுவாரு, நல்லா பாடுவார். அப்ப அந்த அந்த பாட்டு கேட்கும் போது ரசிக்கிற மாதிரி இருக்கு. அப்ப சார் அருமையா இருக்கு குரல் வளம் அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு ஒரு பெருமை இருக்கு. வந்தவரையும் நமக்கு நமக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா 2-3 பாட்டு பாடுங்க சார். வாய்ப்பு இல்லைன்னா ஒரு ஒரு பாட்டு தான் அப்படின்ற மாதிரி சில நேரங்கள்ல இருக்கும். அது அது இருக்கு. ஸ்ரீதர் சார் வந்தாருன்னா அவரும் நல்லா பாடுவார். ராம சார் வந்தாருன்னா அவரு அவரு அவர் பேசினாருன்னா நிறைய ரெஃபரன்ஸ் கொடுப்பாரு, நிறைய பேசுவாரு, நிறைய புக் பத்தி பேசுவாரு. அப்போ அவருக்கு நம்ம சொல்லும் போது அவருக்கு ஒரு பெருமை. நம்ம நம்ம கிட்ட இவங்க எல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லிக்கிறதுல நமக்கு ஒரு பெருமை. இப்போ எல்லாருக்குமே ஒவ்வொரு பெருமை இருக்கும். அந்த மாதிரி திருவள்ளுவர் என்னெல்லாம் சொல்றாரு அப்படின்றதுதான் இப்போ நம்ம பார்க்க போறோம். எதெல்லாம் பெருமைன்னு சொல்றாரு, எதெல்லாம் வேணும்னு சொல்றாரு, எதெல்லாம் வானான்னு சொல்றாரு அப்படின்னு பார்க்க போறோம். 10 குறள்கள். முதல் குறள் யார் படிக்கிறது? சிவகுமார் சார். வழக்கம் போல சிவகுமார் சார் தான் ஒன்னாவது குறள் இதை ஆரம்பிச்சப்பவே சிவகுமார் சார் இருக்காரு, என்றைக்கும் வந்திருக்காரு. எப்பயுமே நிகழ்ச்சியோட தொடர்ந்து நிறைய, அதாவது திருக்குறள் அதிகாரத்துல சார் மிஞ்சி போனா 1-2 விட்டுருப்பாரு. 1-2 விட்டுருப்பாரு. மத்த எல்லா நிகழ்ச்சியிலையும் நானும் சாரும் இருப்போம். இது எங்க 2 பேருக்குரிய பெருமை. அதாவது நிகழ்ச்சி எப்பயுமே நம்ம 2 பேர் வருவாங்களான்னு எதிர்பார்ப்போம். ஒண்ணு அமுதா மேடம் இருக்காங்களான்னு எதிர்பார்ப்போம். அப்புறம் நம்ம சுனேதிதா சாரம் இருப்பாரான்னு எதிர்பார்ப்போம். இது அவர்களுக்குரிய பெருமை, நாம கொடுக்கிறது. பார்ப்போம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். ரொம்ப மகிழ்ச்சி சார். இந்த உலகம் போற்றும் திருக்குறளை ஒரு முறையாவது படிச்சு பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதே என்பதுக்காக வர்றது. அதாவது ஸ்கூல்ல படிக்கிறதெல்லாம் 10-15 மனப்பாட குரல் தான். அதுக்கப்புறம் இங்கே ஸ்கூல்லேயே காலையில் அதுக்கப்புறம் பெருசா விளக்கமா படிச்சது எங்கேயும் மீட்டிங் கேட்டதான். இங்க வந்ததுக்கு அப்புறம் ஆரம்பிச்சிருந்து எல்லா குரலையும் ஒரு முறையாவது படிச்சு பார்த்துடணும். அர்த்தம் தெரியுதா இல்லையா? ஒரு முறையாவது இன்னும் கூட படிக்க முடியாத குரல்கள் நிறைய இருக்கு. ஒவ்வொன்றும் தடுமாறு, அந்த அளவுக்கு குரல் இருக்கு. ஆனா ஒரு முறையா படிச்சு பார்க்கன்ற ஆவலோட தான் நான் இருக்கிறேன். 1330 குரலையும்
ஒரு முறையாக படிச்சு பார்த்தோன்ற ஒரு சந்தோஷம் மனசுல இருக்கணும், திருப்தி இருக்கணும்னு நாங்க வர்றேன். சந்தோஷம். இந்த நிகழ்ச்சிக்கு மிக்க மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள் சார். நன்றி. முதல் குரல். மொழி ஒருவருக்கு உள்ள வெறுக்கை, இழி ஒருவருக்கு அஃது இறந்து வாழ்தல் எனது. மொழி ஒருவருக்கு உள்ள வெறுக்கை, இழி ஒருவருக்கு அஃது இறந்து வாழ்தும் என. ஒருவனுக்கு மூவா சொல்றாருங்க. ஒருவனுக்கு மொழி ஊக்க மிகுதியே ஆகும். ஒருவனுக்கு இழிவு அந்த ஊக்கம் இல்லாமலே உயிர் வாழலாம் என்று எண்ணுதலாம். இந்த அர்த்தம் எனக்கு சரியா புரியல, அவர் படிச்சது மூவாது. இவரு கிரேட்னஸ் அப்படின்றார். பெருமைன்னா கிரேட்னஸ். ஐஏஎஸ் அதிகாரி எம் ராஜாராம். பெருமைன்னா கிரேட்னஸ். நம்ம இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை பிடிக்கிறாரு. நம்ம கிட்ட இன்னொரு புக்கு வைரமுத்து உரை. ஒளி ஒருவருக்கு உள்ள வெறுக்கை, இழி ஒருவருக்கு அங்கு இறந்து வாழ்தும் என. அவர் என்ன சொன்னாருன்னா, அறியாதவற்றை செய்து முடிக்க முடியும் என்னும் உள்ள எழுச்சி தான் ஒருவருக்கு புகழ் தருவதாகும். அந்த எழுச்சி இல்லாமலே வாழ்ந்து கழிவோம் என்பதே இழிவு தெரிவதாகும் அப்படின்னு வைரமுத்து எழுதியிருக்காருங்க. மற்றவங்க முறை இருந்தா யாராவது படிக்கலாம். இந்த 2 முறை தான் எங்கிட்ட இருக்கு இப்போ தற்போது. அமுதா மேடம் வாங்க, இந்த குரல் என்ன சொல்லுங்க. ஒளி ஒருவர்க்கு உள்ள வெறுக்கை, இழி ஒருவர்க்கு அஃது இறந்து வாழ்தல். இறந்துன்னா கடந்து எல்லை மீறி அதெல்லாம் தாண்டி வாழ்வது அப்படின்னு நினைக்கிறது. வெறுக்கை அப்படின்னா செல்வம் அப்படின்னு சொல்றது. ஒருவன் உள்ளத்துல இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை தான் அவனுக்கு இருக்கக்கூடிய செல்வம். அவன் எதை இழந்தாலும் அந்த தன்னம்பிக்கை என்ற ஒன்று மட்டும் அவனிடத்துல இருக்குமானால் அவன் எந்த உயர்ந்த ஒரு இடத்தையும் அடைவான். அப்போ அந்த தன்னம்பிக்கை என்று சொல்லக்கூடிய அந்த ஒளியானது உள்ளத்துக்குள்ளாரே இருக்கக்கூடிய ஒரு செல்வம். அதுதான் அந்த ஊக்கம் அப்படின்னு சொல்றது, தன்னம்பிக்கைன்னு சொல்றது. இது எல்லாமே இழி அப்படின்னா இழிவு தரக்கூடியது. இழிவு தரக்கூடியது என்னன்னா, அந்த தன்னம்பிக்கைய ஓவர் கான்பிடன்ஸ் நம்ம சொல்லுவோம். ரொம்ப அதீதமா என்னால எல்லாமே முடியும் அப்படின்னுட்டு நம்முடைய நிலைமையை அறியாமல் போறதும், வரம்பு கடந்து போறதும் உண்டு. எதுவுமே செய்யாம இருப்பேன் அப்படிங்கறதும் உண்டு. 2 நிலையிலையுமே அந்த உள்ள வெறுக்கை இருக்கு. அத என்ன சொல்றாருன்னா, தன்னுடைய திறமையில் நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்பது புகழத்தக்கதுதான். ஆனால் அதை அளவுக்கு மீறி மேற்கொண்டு வாழ நினைப்பது குற்றம் அப்படின்னு இவரு நாமக்கல் கவிஞர் குறிப்பிடுறார். அப்போ நம்ம எல்லாமே நம்ம சில விஷயங்களை பாத்தீங்கன்னா, நான் இதை செஞ்சுட்டேன், என்னால இனிமே செய்ய முடியாதுன்னு எதுவுமே கிடையாது, எல்லாத்தையும் நான் பண்ணிடுவேன் அப்படின்னு தன்னை மீறி அந்த செருக்கோடு இருக்கக்கூடிய அந்த தன்மையை தான் அவர் இழிவு அப்படின்னு குறிப்பிடுறார், இழி அப்படின்னு குறிப்பிடுறார். அப்போ ஒருத்தருக்கு ஒளி அப்படிங்கிறது தன்னம்பிக்கை, இழி அப்படிங்கிறது அதையெல்லாம் கடந்து இருப்பது அப்படின்னு அதுக்கு பொருள் கொடுக்குறாங்க சார். அருமை மேடம், அருமை. முதல்ல ஒரே ஒரு விளக்கம் தான் நினைக்கிறது. ஊக்கம், முதல்ல ஊக்கத்தை பத்தி தான் சொல்றாங்க. நமக்கு ஊக்கமுடைமை அப்படின்னு ஒரு அதிகாரமுமே கொடுத்திருக்காரு. இருக்கு. ஆமா, ஒருத்தனுக்கு பெருமை அடைவதே அவனுடைய ஊக்கத்தாலதான் பெருமை அடைய முடியும் அப்படிங்கறதுனால அந்த பெருமைங்கிற அதிகாரத்திலையும் அந்த வெறுக்கை அப்படிங்கறத, அந்த ஊக்கம்ங்கிறத கொண்டு காட்டுறாரு. ஒரு மனிதனுக்கு பெருமையை தரக்கூடியது அந்த ஊக்கம் தான். அந்த ஊக்கம் இருக்கிறதுனாலதான் அவன் பெருமை அடைகிறான் அப்படின்னு அவர் சொல்றாரு. எனக்கு ஒரு சின்ன சொல்லுங்க சார். இது அகுதியிலிருந்து அந்த வார்த்தையில நம்ம சீர் பிரிக்கணும்னா எப்படிமா பிரிக்க முடியும்? எதுலங்க சார்? அந்த 2வது வரியில அகுதிரந்து அக்திரந்து அந்த தகர ஒற்று இருக்கு பாருங்க சார், அதுக்கு ஒற்றாதான் நம்ம பொருள் கொள்ளுவோம். அதுக்கு அறமாத்திர இல்ல, சீர் பிரிக்கும் போது நேரசை இல்ல, அக்கு எதுல வரும்? மெய்யெழுத்துல வந்துரும். ஆமா, மெய்யெழுத்துல குறிக்கும். புள்ளி வச்ச எழுத்து எல்லாமே அறமாத்திரம் சார். இல்ல, ஆயுத எழுத்துல ஒரு புள்ளி இருக்குல்ல, நீங்க அந்த புள்ளிய மட்டும் கணக்கு வச்சுக்கோங்க. ஆயுத எழுத்துல ஒரு புள்ளி இருக்குல்ல, அதனால அது அரை மாத்திரை தான் அதுக்கு.
மேடம் அங்க 4 அசை வர மாதிரி வருது, எப்படி மேடம் அது? வராது சார். எப்படி மேடம்? கஹ் அந்த இடம் வருது பாருங்க. ஒருவர் கூ அங்க ஒருவருக்கு வராதே. அக்திரந்துன்னு வந்தா கூட அங்க வர்ற கூவுக்கு இது கிடையாது, குற்றியலுகரம். அது அரை மாத்திரை. அதுக்கு இழி ஒருவருக்கு தானே கேக்குறீங்க சார்? இல்ல லாஸ்ட் இனி ஒரு 2வது லைன்ல முதல் அக்திரந்து முதல் பதம் அக்திரந்தும் கூட அகுதிரந்து. அக்திரந்துல ஆ, நேர் நிறை நேர். நேர் ஓகே. அந்த அக்குன்ற எழுத்து ஆ, எந்த பக்கம் சாயும்? முதல்ல ஆ முதல்ல பக்கம் வராது. ஆ பக்கம் சாயும். ஆ பக்கமா? ம் ஓகே. ம் அப்ப அது சரி. என்ன ஆகும்? 1.5 மாத்திரை நேரசை ம். அது. சரி சரி. அடுத்தது திறம் வரைக்கும் நிறையசை. தூ ஆமா. நேரசை. தூ வந்து நேரசை. ஆமா. சரி சரி. ஸ்டீபன் சார், நீங்க என்ன இப்ப யோசிக்கிறீங்க சார்? அதுல ஒளி ஒருவருக்கு 4 சீர் வருதா? இல்லையே. ஒளி முதல் சீர்ல எத்தனை அசை வருது? ஒளி ஒரு வர் ஒரு ஆமா வர் ஆ, வல்லின வந்திருக்கா? ஆமா ஆமா. அதுல வந்து என்ன வருதுன்னா கருவிளங்காய். ஓகே. அடுத்தது இங்க குள்ள. நான் நினைக்கிறேன் இந்த குரலை இவங்க தப்பா பிரிண்ட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அசை தனித்தனியா உங்களுக்கு படிக்கிறதுக்கு எளிதா இருக்கட்டும் பிரிச்சு கொடுத்துருப்பாங்க சார். அதாவது இவங்க சீர் வந்து சரியா இது பண்ணல. அதுதான் வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, படிக்க எளிமையா இருக்கணும்னு அதை வந்து கண்டபடி பிரிச்சு வெண்பா இலக்கணத்துக்குள்ள வராம அது வந்து மாறி போயிடும். அசை மாறி போயிடும். ஒருவருக்குல அந்த கூ வந்து அந்த குள்ள வந்துட்டு கூ இல்ல அப்படி சேர்ந்துடணும் இல்லையா மேடம்? பிரிக்கும் போது தப்பா வந்ததுன்னா சார் அந்த இடத்துல குற்றியலுகரம். குற்றியலுகரத்துக்கு அரை மாத்திரை. அதை கணக்குல சேர்க்க கூடாது. 2 இல்ல ஒற்று நாங்க மாதிரி கணக்கு. இல்ல மாத்திரையை பத்தி பேசுறேன் மேடம். ஒளி ஒருவர் அந்த வல்லின இருளோட முடிச்சிட்டு பூ உள்ளான்றத குள்ள அப்படி பிரிக்கணுமா? அதான் சொல்றேன். ஆமா. அப்படி இல்லாம நீங்க போட்டீங்கன்னா அப்ப கூட அது சீர் செட் ஆகல. அது நம்ம பிறகு பாப்போம் மேடம். அது ஏன் சார் செட் ஆயிருக்க? நீங்க அது பாருங்க. காய்ச்சீர் தானே அது? ஆமா, காய்ச்சீர். காய்முன் நேர் வந்திருக்கு. குள்ள நேர் நேர் தேமா. மாமுன் நிறை வந்திருக்கு வெறுக். அதே மாதிரி புளிமா. மாமுன் நிறை வந்திருக்கு இழி ஒருவர். இந்த ஒளி ஒருவருக்கு அது எப்படி மேடம் பிரிப்பீங்க? அது சொல்லுங்க மேடம். ஒளி தனியா சார். ஆமா. ஒரு தனியா சார். தனியா. வல்லின ஒற்று தனியா தனியா தானே வருது. ஆமா. வர்ற சார் இற்று. ஆமா. அது அப்ப அது காய்ச்சி சேர்ந்துரும். இல்ல கூ அண்ணாண்ட சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு இலக்கணம் மாறுது. மாறவே மாறாது சார். குள்ள காட்டுங்க உங்க குரலை என்கிட்ட காட்டுங்க. இருசி காட்டுங்க நீங்க. நான் பாக்குறேன். ஆமா, இது அப்புறம் பேசிக்கலாம். இருந்தாலும் சும்மா ஒரு பார்வைக்காக மேடம். இன்னும் பாட்டு தெரியல சார். தூக்குங்க. ஒளி ஒருவர்க்குன்னு கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? இப்ப நீங்க என்ன பண்ணணும்? இதன்னா அந்த கூ இருக்கு பாத்தீங்களா? ஆமா. அந்த கூ வந்து குற்றியல் உகரம். அதுக்கு அரை மாத்திரை தான். ஓகே. அப்ப என்ன ஆகும்னா ஒளி ஒருவர். அந்த கூ பிராக்கெட்ல போட்டுக்கணும். அதுக்கு வந்து அரை மாத்திரை சேராதாங்க. அங்க கூ வந்து அந்த ஊவோட சேர்ந்துரும். ஊவை எடுத்துருவோம். கூ அங்க தூக்கி போட்டுருவோம். சேர்ந்துரும். சரிங்க, பிறகு பேசிக்கலாம். இல்ல அதுதான் சார் கரெக்ட். இல்ல நான் விளங்கிக்கிட்டேன். புரியுது மேடம், புரியுது. ஆமா. பாப்போம். சரிங்க. ஓகே. அடுத்தது இந்த குரல் சொல்வது ஒரே கருத்து தான். ஊக்கம் இருந்தா உங்களுக்கு பெருமை. முதல்ல ஊக்கம் வேணும்னு சொல்லிடுறாரு. நமக்கெல்லாம் ஊக்கம் இருக்குதா, எந்த அளவுக்கு இருக்குதான்னு நாம ஒருத்தரும் யோசித்து பார்க்க வேண்டியதுதான். எந்த அளவுக்கு கருணாநிதி என்ன சொல்றாருன்னா, ஒருவரின் வாழ்க்கைக்கு ஒளி தருவது ஊக்கமே ஆகும். ஊக்கமின்றி உயிர் வாழ்வது இழிவு தருவதாகும்.
ஆமா, அந்த ஊக்கம்ங்கிறது தான் சார் தன்னம்பிக்கைன்னு நம்ம சொல்றது. தன்னம்பிக்கை. ஓகே. ஆமா, நம்பிக்கையோட செயல்படுறது ஒரு ஊக்கம். ஊக்கத்தினால நம்ம செய்யறோம். உள்ளம் உடைமை உடைமை அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல உள்ளம்ங்கிறது ஊக்கத்தை தான் குறிக்கும். அதுதான் உண்மையான செல்வம் அப்படிங்கறத குறிக்கும் அந்த இடத்துல. யாரும் செய்ய முடியாததை நான் செய்து காண்பித்தேன், ம், யாராலும் வெல்ல முடியாததை நான் வென்று காண்பித்தேன், அதுதான் ம், திறமை, கிரேட்டர் அப்படின்றாரு புரியுது. பிறரால் செயற்கரியவதை செய்வேன், அந்த மன ஊக்கம். யாராலும் இந்த வள்ளுவர் சிலையை நிக்க வைக்க முடியாதுன்னாங்க அந்த கடல்ல. வச்சு காண்பிக்கிறேன்னாரு, வச்சு காண்பிக்கிறேன்னாரு, வச்சு காண்பிச்சுட்டு இன்னைக்கு வெற்றிகரமா இருக்கு. அதே போல செய்ய முடியாததெல்லாம் செஞ்சு காமிச்சவங்க தான் கிரேட்னஸ், பெருமைக்குரியவர்கள் அப்படின்னு புலியூர் தேசியம் சொல்றாரு. அடுத்து பேசலாம் சார், பேசலாம். அடுத்த குரல் போயிடலாம் சார். சார் நான் படிக்கட்டுமா சார்? சிவகுமார் சார் படி. சிவகுமார் சார் படிச்சுட்டேன் சார். செல்வகுமார் சார் இருக்க இருங்க. ஒரு சரி. 3 குரல் சார் படிச்சுட்டேன். ஓகே. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். அருமையான குரல். பிறப்பு படிக்கிறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அதாவது சார் இந்த குரல் தான் பெரும்பாலும் பேசப்பட்ட குரல். அதுக்காக தான் நான் படிக்கணும். பேசப்பட்ட குரல். என்ன அழகா இருக்கு பாருங்க. இத வந்து கலைஞர் எடுத்து கையாண்டதுல இருந்து இந்த குரல் வந்து முழுசா யாருக்கும் தெரியாது சார். இது படிக்கவே பாருங்க எவ்வளவு அழகா வருது. அது மட்டும் தான் தெரியுமே தவிர ஒரு வார்த்தை தான். சிறப்பு செய்தொழில் வேற்றுமையான் யாருக்கு? சிறப்பு. அது வந்து மறுபடியும் படிக்கணும் போலுங்க சார், மறுபடியும் படிக்கணும். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் அப்படின்னு அழகா முடிக்கிறாரு. வார்த்தைகளை எப்படி கண்டுபிடிச்சு போட்டுக்காரு பாருங்க வள்ளுவர். எல்லா மக்கள் உயிர்க்கும், எல்லா மக்கள் உயிர்க்கும் பிறப்பியல்பு சமமானதே. தொழில் வேறுபாட்டால் பெருமை சிறுமை என்னும் சிறப்பியல்பு எல்லாம் ஒருபோதும் ஒத்திருப்பதில்லை. எல்லா மக்களுக்கும் பிறப்பியல் சமமானதே அப்படின்னு புலியூர் தேசியம் சொல்றாருங்க. நம்ம இவரு வைரமுத்து என்ன சொல்றாரு, மனிதர்கள் செய்யும் வெவ்வேறு வேலை மாறுபாடுகளால் தொழில்களின் சிறப்புத்தன்மைகள் ஒன்று போல் அமைவதில்லை. ஆனால் மக்கள் அனைவருக்கும் பிறப்பு என்பது ஒரு தன்மை உடையது, அதில் வேறுபாடு இல்லை. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். அருமையான பொருள். படிங்க சார், சொல்லுங்க சார். ஆலமன் பாப்பையன் சொல்றாரு, எல்லா மக்களும் பிறப்பால் சமமே, அவரவர் செய்யும் செயல் வேறுபாடுகளால் மட்டுமே பெருமை வரும். கலைஞர் மு. கருணாநிதி பிறப்பினால் அனைவரும் சமம், செய்யும் தொழிலில் காட்டுகிற திறமையில் மட்டுமே வேறுபாடு காண முடியும். ஆமா, பிறப்பினால எல்லாரும் ஒன்றுதான், அதுல ஒண்ணும் வேறுபாடு கிடையாது, ஏற்றத்தாழ்வு கிடையாது. ஆனா ஒரு சிலர் என்ன சொல்றாங்க தெரியுமா சார், பிறப்பினாலே வேறுபாடு உண்டு அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி வேறுபாடு அப்படின்னா, அதாவது அந்த புழுக்கத்தில் பிறப்பது, வியர்வையில் பிறப்பதுன்னு ஒவ்வொரு கணக்கு வச்சுக்கிறாங்க. இப்படி பிறக்கிறாங்க அப்படி பிறக்கிறாங்கன்னு சொல்லி அதுலயும் வேறுபாடு இருக்குன்னு சொல்லி இந்த பேதப்படுத்துறவங்கன்னு ஒரு சில மனிதர்கள் அதை சொல்றாங்க. அதுக்காக தான் வள்ளுவ பெருந்தகை என்ன சொல்றாரு, அந்த பேதங்கள் எதுவுமே கிடையாது. உலகத்துல உயிர்கள் பிறக்கிறது எல்லா உயிர்களும் ஒரே மாதிரிதான். அவர்கள் செய்யக்கூடிய செயல்களினால் மட்டும்தான் அவங்க சிறப்படைவார்களா சிறப்படைய மாட்டார்களாங்கிறத அவங்க செய்யக்கூடிய தொழிலை பொறுத்தது அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், சம்பாத்தியத்துக்கு செய்யக்கூடிய தொழில் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அது சம்பாத்தியத்துக்கான தொழில் இல்ல, திறமையின் அடிப்படையிலே அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறத பொறுத்துதான் அவர்கள் சிறப்புடையவர்களா இல்லையா என்பது முடிவு செய்யப்படுகிறது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்போ இதுக்கு இவரு நம்ம நாமக்கல் கவிஞர் என்ன பொருள் கொடுக்கிறாருன்னா, நாமக்கல் கவிஞர் சொல்லும் பொழுது எல்லா மனிதர்களுக்கும் பிறப்பு ஒரே மாதிரி தான், ஆனால் அவரவர்கள் செய்யும் திறமை வேறுபடுவதனால் சிறப்புகள் ஒரே மாதிரி இருக்காது, வெவ்வேறு விதமாகத்தான் அமையும் அப்படின்னு அவர் குறிப்பிடுறார். அதுலயும் ஒரு வரி செய்தொழில் வேற்றுமையான் அப்படின்னு அவர் குறிப்பிடுறதுனால, செய்த தொழில், செய்கின்ற தொழில், செய்யும் தொழில்
3 காலத்துக்கும் உரியது அது. அப்ப அவங்க ஏற்கனவே ஒரு தவறானது செஞ்சிருந்தாலும் அவங்க கீழானவர்கள் தான். எதிர்காலத்துல ஒரு தவறான செயல் செய்தாலும் அவர்கள் கீழானவர்கள் தான். நிகழ்காலத்துல இப்ப நான் நல்லது செய்யறேன்ப்பா, பழசுல தானே நான் கெட்டது பண்ணிட்டேன் அப்படின்னா கூட அவர்கள் சிறப்பு இல்லாதவர்கள் தான் அப்படின்னு குறிப்பிடுறதுக்காக தான் இந்த இடத்துல செய்தொழில் அப்படின்னு வினைத்தொகையை கொண்டு வந்து அவர் வைக்கிறாரு. 3 காலத்துக்கும் உரியது அது. அதனால எந்த காலமாக இருந்தாலும் சிறப்பான தொழில்களை தான் ஒருத்தர் செய்யணும், சிறப்பில்லாத காரியங்களை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இந்த சிந்தனையை தான் நான் கடந்த இப்போ புதுசா எழுதின வெண்பால சொல்லியிருந்தேன். அதுல திட்டியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? போடுங்க சார். தாழ்ந்த சிறந்த அதுவா சார்? போட்டிருக்க பாருங்க. ஓகே. ஆமா. வாழும் பெயரினில் ஆண் பெண் இனிது, வாழ்க்கை வழியினில் இவ்விரண்டும் சிறப்பு. வேதம் பிரித்தது சிந்தையில் கீழ்நிலை. வேதம் பிரித்தது வந்து சிந்தையில் கீழ்நிலை. இதுலயே மற்ற ரகமான ஒரு சிந்தை புத்தி அப்படின்னு சொல்லிட்டேன்னா, காலம் இவ்வளவு போயும் காலம் கடந்தும் பிரிவினை எண்ணம், அழுகிய உள்ளம், அலங்கோல சின்னம், திருந்துமோ தீவிரவாதம். பிரமாதம் சார். அட்டகாசமா இருக்கு. நான் நினைக்கிறேன் சார், நீங்க இந்த மாதிரி Facebookல போட்டுக்கிட்டே இருங்க, திடீர்னு ஒரு நாள் பாட புத்தகத்துல இதை பயன்படுத்திடுவாங்க. நிச்சயமா இருக்கும் சார். இது நீங்க பாருங்க. ஏன்னா நல்ல சிந்தனை அதெல்லாம். இந்த வார்த்தை கேட்கறதுக்கு எனக்கு பெருமையா இருக்குப்பா. நிச்சயமா சார் இது நடக்கும் பாருங்க சார். யாராவது ஒருத்தவங்க எடுத்து அதை வந்து பாடப்பகுதியில போடுவாங்க பாருங்களேன். நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க சார், நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க, அமுதாமான்னு ஒருத்தர் இங்க வந்திருப்பாங்களா, வந்திருக்கிற வாய்ப்பு இருக்கா, இவங்க தமிழ் சொல்லி கொடுப்பாங்கன்னு நான் எண்ணிருந்தா, தமிழும் சொல்லி கொடுத்து இலக்கணம் சொல்லி கொடுத்து வெண்பா எழுதுற அளவுக்கு என்ன உண்டாக்கி இருக்காங்க. அப்போ பெருமையா இருக்குன்னு அடிக்கடி சொல்லுவீங்க. அதே இந்த வெண்பா பொண்ணு நீங்க ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. பெரிய பெருமை சார். உண்மையாவே நிறைய எழுதுவாரு இவரு சார். அப்பப்ப எதுனா எழுதுவாரு, எதுனா டவுட் என்னதான் கூப்பிட்டு கேட்பாரு சார், இது கரெக்டா பாருமா அப்படின்ட்டு. ஆனா இப்பெல்லாம் என்ன கேக்குறதே கிடையாது. அவ்வளவு பர்ஃபெக்டா எழுதுறாரு, எனக்கு சொல்லி தராரு இப்போ. அதான் இந்த வெண்பா அற்புதமான வெண்பாமா. இப்ப சார் எழுதியிருக்கிறது அற்புதமான பாடல். அது நல்ல சிந்தனை, அது அருமையான சிந்தனை. அது நான் தான் உட்கார்ந்து அதெல்லாம் பாக்குறது இல்லம்மா, எனக்கு டைம் கிடையாது. அதனால என்கிட்ட இதெல்லாம் டிஸ்கஸ் பண்றது கிடையாது சார். அதான் நல்ல அருமையான பாட்டு அது சார். ஆனா அதுல அந்த வார்த்தைகள் வந்து தீவிரவாதம்னு இருக்குல்ல சார், அது வந்து பாத்தீங்கன்னா அந்த தீவிரவாதம்ன்றது அது கொஞ்சம் என்ன சொல்றது, ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டு வேர்டு தானே சார் அது? சார் அது வேணும்னு தான் சார் அதை போட்டேன். அப்படிங்களா? வேணும்னு தான் போட்டேன். பண்றதெல்லாம் தீவிரவாதம் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்போ இந்த மற்ற ரகமான புத்தி இருக்கோ உனக்கு தீவிரவாதி புத்தி இருக்குதுதான் அர்த்தம். அது ஒரு வகையான தீவிரவாதம் தான். தீவிரமான ஒரு வாதம் சார். நம்ம விடுதலை இயக்கத்திலேயே தீவிரவாதம் மிதவாதம்னு 2 பிரிவு இருந்தது இல்ல? விடுதலை இயக்கத்துல நமக்கு வந்து 2 இது இருந்தது. இன்னைக்குமே தீவிரமாக ஒரு செயல்ல இறங்குறது அப்படிங்கிறது வந்து இருக்குது. தீவிரமாக ஒரு விஷயத்துல இறங்குறது அப்படிங்கிறது, தீவிரமான ஒரு வாதம் பண்றது அப்படிங்கறதும் இருக்கதான் இருக்குது. அதனால தீவிரவாதம் அப்படிங்கிறது அந்த இடத்துல இன்னொரு விஷயம் சார். அது எப்படி நினைச்சாலும் எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரியில அந்த அர்த்தத்தை சொல்லியிருக்கேன். அதுல வந்து ரொம்ப, அதாவது ரொம்ப கோபத்தோட சொல்லி, அழுகிய உள்ளம் அலங்கோல சின்னம். உள்ளமே அழுகி போச்சு. இது ஒரு அலங்கோல சின்னம். அலங்கோலத்துக்கு உண்டான ஒரு 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 விதமான சின்னமா நீ இருக்கிற. திருந்துமா இந்த தீவிரவாதம்? அந்த மாதிரி ஒரு திருந்துமா, நீங்க என்னைக்குதான் திருந்த போறீங்கன்றதா கண்ணாமடன் திட்டின வெண்பாதான் அது. அது ஒரு கோவத்தை வெளிப்படுத்தின வெண்பாதான். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஓகே, புரிஞ்சுக்கிறவங்களை பொறுத்து இருக்குது, அவ்வளவுதான். சரி, அடுத்த குரல் போயிடலாம். மாலதியம்மா படிக்கிறீங்களா? மாலதியம்மா
சார் படிக்க இதுல சொல்லுங்க சார், இன்னொன்னு படிங்க. நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது, சொல்லுங்க. இந்த சாதி, குலம், குடிப்பிறப்பு, செல்வம், கல்வி இது மூலமாவும் இன்னைக்கு நாம வந்து சொல்றோம். அவங்க செய்யக்கூடிய வேலையை பொறுத்து உயர்வு தாழ்வு கற்பிக்கிறோம். அந்த கற்பிதங்கள் தேவையில்லை அப்படிங்கறதையும் அந்த இடத்துல குறிப்பிடுறாரு. இத சொல்லும் பொழுது கமலஹாசன் சொன்னதுதான் எனக்கு ஞாபகத்துல வருது. அவங்க அப்பா சொன்னாருன்னு சொன்னார் பாருங்க, நீ வந்து துப்புரவு தொழிலாளியா கூட இருந்துட்டு போ, அதுல நீ சிறப்பா வேலை செய்யறியா அப்படிங்கறத பாரு அப்படின்னு அவங்க அப்பா சொன்னாரு அப்படின்னு ஒரு இடத்துல அவர் வந்து குறிப்பிட்டார் பாருங்க. அந்த மாதிரி நாம எந்த இடத்துல இருக்கிறோங்கிறது பெருசு இல்ல, நீங்க செய்யற தொழிலை எவ்வளவு சிறப்பா எல்லாரும் புகழும்படியா செய்யற அதை பொறுத்துதான் உன்னுடைய பெருமை இருக்கே தவிர வேற எதை பொறுத்தும் உன்னுடைய பெருமை இல்லை அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு வந்து நம்ம வந்து நிச்சயமாக நம்ம பேச வேண்டியது ஒன்று என்ன அப்படின்னா, ஜாதியின் அடிப்படையில நம்ம வந்து சிறப்பு அப்படின்னு கருதுறோம். இந்த ஜாதியில பிறந்தா சிறப்பு அப்படின்னு நினைக்கிறோம். அன்னைக்கே வள்ளுவர் சொல்றாரு, ஜாதியை பத்தி இந்த இடத்துல அவர் குறிப்பிடாம நீ எந்த ஜாதியில வேணா பிறந்துட்டு போ, நீ செய்யக்கூடிய செயலை பொறுத்துதான் நீ கீழானவனா நீ கீழானவன் இல்லையா நீ உயர்ந்தவனாங்கிறது முடிவு செய்யப்படும், நீ செய்யற தொழிலை பொறுத்துதானே தவிர உன்னுடைய ஜாதியை பொறுத்தோ உன்னுடைய இனத்தை பொறுத்தோ உன்னுடைய மதத்தை பொறுத்தோ இல்லை அப்படிங்கிறத வள்ளுவர் சொல்றதுனாலதான் அவரை வந்து மிகச்சிறந்த ஒரு அவருடைய இந்த பொதுமறை அப்படின்னே நம்ம சொல்றோம். அதை உலக பொதுமறைன்னு நம்ம சொல்றதுக்கு காரணமே இது எல்லாவற்றையும் கடந்து நீ வெளியில வா என்று அப்போதே அவர் வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அவர் அந்த மாதிரி வான்னு சொல்லணும் அப்படின்னா அவருடைய மனத்தின்மை எவ்வளவு சிறந்ததாக இருந்திருக்க முடியும் அப்படிங்கறத நம்மளால நினைச்சு பார்க்க முடியுது. ஆனா இதுக்கு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா 4 செயல்கள் இருக்கு, அரசர், அந்தனர், வணிகர், வேளாளர் அப்படிங்கிற 4 பிரிவு இருக்கு. அப்படி கொண்டு வராங்க. இந்த பிரிவின் அடிப்படையில அரசர்களாக இருக்கக்கூடியவர்கள் இப்படி இருக்கணும், இவங்க அமைச்சர்களாக இருப்பவர்கள் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போறாங்களே தவிர வணிகர், வேளாளர் அவங்கவுங்க செய்யற தொழில் அப்படிதான் கொண்டு வரணுமே தவிர ஜாதி என்ற அடிப்படையில அவர்கள் செய்யக்கூடிய தொழிலை வைத்து ஜாதிங்கிறது ஒன்று இருக்கக்கூடாது அப்படிங்கறதான் வள்ளுவர் ஒரு இடத்துலயும் குறிப்பிடுறாரு. அதனாலதான் அவரை வந்து மிகச்சிறந்த புலவர் அப்படின்னு நம்ம வந்து அவரை சொந்தம் கொண்டாடுறவங்க எல்லாம். அந்த சம்பந்தமான தொழிலை யாரும் செய்யலாமா? எல்லாருமே எல்லா தொழிலும் செய்யறாங்க. எல்லா தொழிலும் இருந்தாதாம ஒரு வீடே இருக்க முடியும். பெருக்கிறதுக்கு வேணும், கழுவுறதுக்கு வேணும், சுத்தப்படுத்துறதுக்கு வேணும், எல்லாத்துக்கும் வேணும். அப்ப எல்லாமே இன்னொன்னு மாலதி, நம்ம உடம்புலயும் எல்லா அமைப்புமே இருக்கு. எல்லா அமைப்பும் நம்ம உடம்புல இருக்கும்போது எதை தூக்கி வெளியில போடுவீங்க? நீங்க எதையும் தூக்கி போட முடியாது. எல்லாமே இருந்தாதான் அது உடம்பு. அதுல எதையாவது ஒண்ணு தூக்கி எறிஞ்சிட்டோம், இது எனக்கு வேண்டாம், இது எனக்கு பிடிக்கல, இது எனக்கு அழுக்கு அப்படின்னு தூக்கி போட்டோம்னா உடம்பு கிடையாது. அதுக்கப்புறம் அந்த உடம்பு உயிரோட இருக்கலன்னு தான் அர்த்தம். உயிரோட இருந்துச்சுன்னா எல்லாம் இருக்கும். அதே மாதிரி சமுதாயம் உயிரோட்டமாக இருக்கிறது அப்படின்னா அதுல எல்லாமே இருக்கும், எல்லா தொழிலும் இருக்கும். இருந்தாதான் அது வந்து உயிரோட்டமாக இருக்கும். எதையுமே உயர்ந்தது தாழ்ந்தது அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படிங்கறதான் வள்ளுவ பெருந்தகை சொல்றாரு. அடுத்த பாடல்ல இன்னுமே வலியுறுத்துறாரு. தீவிரமா இருக்குது. அடுத்த பாடல் பாருங்க. எல்லா தொழில்களிலுமே இல்ல ஒரே வருது, எல்லா தொழிலும் இருக்கணும். ஆனா அப்பனும் செஞ்சு மகனும் செஞ்சு பேரனும் செய்யக்கூடாது. எல்லா அதான் முக்கியமான விஷயம். அதுங்க சார் நீங்க சொல்றது சார், அது என்னன்னா சார், சில தொழில்கள் வந்து கூலி வாங்கி வாழக்கூடிய வாழ்க்கைய தாத்தா செஞ்சா மகன் செய்யறான், பேரன் செய்யறான்னு இருக்கக்கூடாது. ஆனா அதுவே உயர் தொழிலா இருந்தா செய்யலாம், அப்பா செய்யலாம், பையன் செய்யலாம், பேரன் செய்யலாம், எல்லாரும் செய்யலாம். அப்படித்தானே நம்ம பாக்குறோம். கீழானவனுக்குன்னா ஒத்துக்க மாட்டேங்கிறோம், மேலானவனுக்குன்னா ஒத்துக்கிறோம். இது எப்படி சார் நியாயமாகுது? வந்து பண்ணிட்டு அதுக்கு என்ன வியாக்கியானம் சொல்றாங்க, அப்பன் தொழில அவனது பிள்ளை சொப்பனத்துல நினைப்பதும் இல்லைன்னுட்டு அப்பன் செய்த பிள்ளை செய்யி அப்படின்றாங்க. அப்பா வந்து ஒரு வேற ஒரு கீழான வேலை செய்திருக்கலாம், அவன் பிள்ளைய நீ செய்த அந்த வேலையேன்றாங்க. தவறு அல்லவா? அததான் இப்ப வந்து ராஜாவா இருந்தவன் நான் பரம்பரையா ராஜாவா தான் இருப்பேங்கிறான், அதை ஒத்துக்கிறாங்க. அது பரம்பரையா இருக்கலாம், அதனால லாபம் உண்டு, அவன் பரம்பரையா இருக்கலாம். லாபமே இல்லாத ஒருத்தன் எதுக்கு அதை செஞ்சுக்கிட்டு இருக்கணும்? அவன் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல.
இன்னைக்கு லாபம் இருக்கிறவங்க அதை பயன்படுத்திக்கலாம், லாபம் இல்லாதவர்கள் ஏன் அதை பயன்படுத்தணும்னு ஒண்ணு இருக்குல்ல. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து பெரும்பாலும் வட இந்தியர்கள் வந்து வேலை செய்யறாங்கன்னா, நம்ம ஆளுங்க எல்லாருமே படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு ஓரளவுக்கு, அதாவது இவங்க செய்யற இப்ப வட இந்தியர் செய்யற வேலைக்கு யாருமே ரெடியா இல்ல, தயாரா இல்ல. அதனாலதான் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதே தவிர மற்றபடி இங்க ஆள் இல்லாத இல்ல, வந்து இருக்கிறாங்க. இவங்க நம்ம ஆளுங்க யாருமே எல்லாமே அந்த எண்ணம் மாறிடுச்சு. எண்ணம் மாறி நான் இந்த தொழிலை தான் செய்வேன் அப்படின்ட்டு ஒரு 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 பரந்த எண்ணம் வந்திருக்கு. அது வந்து பாராட்டுக்குரிய விஷயம். ஆனா மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய செய்தி என்னன்னா, இன்னும் பல கிராமங்களில் அடிமைகளாக பலரை வைத்துக் கொண்டிருக்கிறது வருத்தத்துக்குரிய செய்தி. அது நம்ம ஊர்ல கம்மியா இருக்கு தமிழ்நாட்டுல, ஆனா இன்னும் பல மாநிலங்கள்ல மிக கொடுமையா இருப்பது வருத்தத்துக்குரிய செய்தி. அடுத்த குரல் பார்ப்போம். படிங்க சார், செல்வகுமார் சார் படிங்க. மூணாவது குரல் படிங்க. ஓகே சார். மேலிருந்து மேலல்லார், மேலல்லார் கீழிருந்தும், மேலிருந்தும் மேலல்லார். அதான் சார், மேலிருந்து மேலல்லார், மேலல்லார் கீழிருந்தும், மேலல்லர் மேலல்லர் கீழிருந்தும், கீழல்லார் கீழல்லவார், மேலிருந்து ரெண்டுத்துக்கும் வேறுபாடு. மேலிருந்து மேலல்லார், மேலல்லார் கீழிருந்தும், கீழல்லார் கீழல்லவர். மூவா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, மேல்நிலையில் இருந்தாலும் மேன்மை பண்பு இல்லாதவர் மேலானவர் அல்லர், கீழ்நிலையில் இருந்தாலும் இழிகுணம் இல்லாதவர் கீழ்மக்கள் அல்லர். சாலமன் பாப்பையா வந்து நல்ல பண்புகள் பெருமைகள் இல்லாதவர் உயர்ந்த பதவியில் இருந்தாலும் பெருமைக்குரியவர் அல்லர், சிறிய பதவியில் இருந்தாலும் உயர்வான பண்புகளை உடையவர் பெருமை குறைந்தவர் அல்லர். கலைஞருடைய உரை வந்து, பண்பு இல்லாதவர்கள் உயர்ந்த பதவியில் இருந்தாலும் உயர்ந்தோர் அல்லார், இழிவான காரியங்களில் ஈடுபடாதவர்கள் தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் உயர்ந்தோர் ஆவார்கள். நல்ல குரல் இது. ஒரு படிச்சிடறேன், இந்த குரலை ஒரு வாட்டி படிச்சிடறேன். மேலிருந்தும் மேலல்லார், மேலல்லர் கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லவர். அதாவது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு புரிதல் இது. அந்த புரிதல் வந்து நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், அதாவது ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா, இத்தனை பெரிய மனிதருக்கும் எத்தனை சிறிய அறிவிருக்கு, எத்தனை பறவைக்கு திருக்குறளோட விளக்கம் தான். எத்தனை எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் சின்ன புத்தி இருக்குது இல்ல, அதுதான் அது சொல்லிட்டாரு. வேற ஒரு நல்ல விஷயம். எவ்வளவு சின்ன இருந்தாலும் மிகப்பெரிய உதாரணம் இருக்குல்ல, அது அதுதான். அந்த நம்ம பல பேரை பாக்குறோம், அந்த மாதிரி பலரை பாக்குறோம். ரொம்ப சாதாரணமா இருப்பாங்க, இவங்க தானே நினைப்போம். அவங்க கிட்ட இருக்கிற பண்பு, அந்த நலன், நடந்துக்கிற முறை பார்த்தோம்னா அவ்வளவுக்கு நல்லா இருக்கும். அவ்வளவுக்கு நம்ம இந்த மாதிரி பலரை பாக்குறோம் வாழ்க்கையில, நம்ம பார்த்துருக்கோம். இந்த புலியூர் கேசிகன் உரை எழுதியிருக்காருல, செயற்கரிய செய்யாத சிறியவர் உயர்ந்த ஆசனங்களிலே வீற்றிருந்தாலும் பெரியவர் ஆகார், அச்செயல்களை செய்த பெருமையினர் திரையில் நின்றாலும் சிறியர் ஆவார். இதுக்கு வந்து இன்னொரு குரல் இருக்குல்லம்மா, செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்யலாம். அதுவும் வந்து கரெக்டா வருது இல்லம்மா? அது ஆமா, செயற்கரிய செயலை செய்யறவங்கதான் பெரியவங்க. ஆமா, அது மாதிரி செய்யாதவங்க சிறியவர்கள் தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதுக்கும் பொருள் இல்லம்மா? ஆமா, என்னதுமா? அதேதானே இதுக்கும் பொருள். ஆமா, செயற்கரிய செய்வர் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதார். சின்னவங்க செயற்கரிய செயலை செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்ற பொருளை தான் இங்க வந்து
மேல இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான மேலான குணங்கள் இருக்கணும். இருந்தா அவன் வந்து மேல இருக்கிறான், மேன்மையானவன் அப்படின்னு பொருள். அவன் மேன்மையான இடத்துல இருக்கான், ஆனா அவனுக்கு மேலான புத்தியே இல்ல, தாழ்ந்த புத்தி இருக்கு. அப்ப அவன் இடத்தை பொறுத்து அவனுக்கு மரியாதை கிடையாது, அவனுடைய குணத்தை பொறுத்துதான் ஒருத்தனுக்கு மரியாதை. அதனாலதானே சொல்றோம், நம்ம பணம் பந்தியிலே குணம் குப்பையிலேன்னு சொல்லி வைக்கும் போது குணம்தான் கோபுரத்திலே அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. குப்பையிலன்னு ஒருத்தன் சொல்றான், குணம் எல்லாம் ஒண்ணுத்துக்கும் ஆக போறது இல்ல அப்படிங்கிறான். குணம்தான் கோபுரமாக இருக்கும் அப்படின்னு சொல்றவங்க குணமெனும் குன்றேறி நின்றார் அப்படின்னு வள்ளுவர் ஒரு இடத்துல குறிப்பிடுறாரு. அந்த மாதிரி உயர்ந்த குணம், உயர்ந்த குணம் தான் ரொம்ப முக்கியமானது. கீழ்நிலையில இருந்தாலும் சில பேர் மிக உயர்ந்த குணமுடையவர்களாக இருக்கிறாங்க, அவங்கதான் மேலானவர்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இத பத்தி இதுல சந்திரபாபு இன்னொரு பாட்டு இருக்குல்ல, எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு, புத்தியும் இல்ல மனிதர் எல்லாம் புத்திசாலி, வெற்றி காண்பதில்லை வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை, பணம் இருக்கும் இடத்தினிலே குணம் இருப்பதில்லை, குணம் இருக்கும் இடத்தில் எல்லாமே இந்த குரலுக்கு பொருத்தமான பாடல்கள். ஆமா. திருக்குறள் புத்திசாலி புத்தியுள்ள மனிதர் எல்லாம் என்ன அந்த அந்த பாட்டுல உள்ள அந்த கருத்து முற்றிலும் உண்மை, முற்றிலும் உண்மை. நாங்கள் வாழ்க்கையில யதார்த்தத்திலேயே அதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆமா, இத வச்சுதான் எல்லாம் இந்த ஒரு குரல் வச்சு 2-3 குரல் திரும்ப திரும்ப சார் நல்ல இந்த மாதிரி இதான் வலியுறுத்திக்கிட்டே வராங்க எல்லா இடங்களிலேயும். திரைப்படங்களா இருக்கட்டும், பேச்சா இருக்கட்டும், எங்க போனாலும் இதை வலியுறுத்திக்கிட்டே இருக்கிற நிலைதான் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தொடர்ந்துகிட்டு தான் இருக்குது. அது இன்னுமே உலகம் இருக்கிற வரைக்கும் தொடரும்னு தான் நான் நினைக்கிறேன். உயர்ந்த குணம். ஒரே ஒரு வித்தியாசமா, இக்காலத்தை கருத்து சொல்றவங்க எல்லாம் பணம் வாங்கிட்டு பாட்டு எழுதுறாங்க. பாவம் திருக்குறள் எழுதின பல இடத்துல அவருக்கு ஒன்றுமே இல்லாத எதையோ எழுதி வச்சுட்டாரு அவரு. பாவ மனுஷன். பரவாயில்ல சார், எவ்வளவு பெரிய இடத்துல இருக்காரு. ஆமா, அதுதான் அவரே. பாலகிருஷ்ணன் ஐஏஎஸோட ஸ்பீச் ஒண்ணு நேத்து கேட்டிருந்தேன். அதுல அவர் சொல்றாரு, திருவள்ளுவர் வந்து அறத்துப்பால்ல வந்து ஞானியா இருக்காராம், ஞானியா இருக்காராம் அறத்துப்பால்ல. பொருட்பால்ல மேதையா இருக்கிறாராம், காமத்துப்பால்ல கவிஞரா இருக்கிறார். 2025 வருஷமாவே அவர் வந்து காதலிச்சுதான் இருக்கிறாரு. அவரோட குரலை படிச்சா அது அந்த மாதிரியான பாட்டுதான் இருக்குது. அதுக்கு வந்து இன்னைக்கு இதுவே கிடையாது அந்த கவிஞருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. அவர் ஒரு பிராக்டிக்கல் மேன். அவர் வந்து இல்லறத்தை பத்தி எல்லாம் எழுதுனா சும்மா கண்டவெல்லாம் எழுதுறது காட்டிலும் இவர் வாழ்க்கையோடு வாழ்ந்து அதனுடைய கஷ்ட நஷ்டம் எல்லாம் அனுபவிச்சுதான் எழுதியிருக்காரு. அவர் உண்மையான தத்துவார்த்தவாதி. இந்த பார்வை வந்து திருவள்ளுவரோட பார்வை வந்து அது மிகப்பெரிய உலகளாவிய பார்வை. அது வந்து நம்ம ஒரு நாள்ல கலந்துரையாட முடியாது. பேசுவோம். இந்த குரல், அடுத்த குரல் போயிடலாமா? சார் ஒண்ணுமே சொல்ல வினேதிதான் சார். வாங்க சார். கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்க நல்லா பேசுறீங்க, கேட்டுக்கிட்டு இருக்கேன், மகிழ்ச்சி. அடுத்த குரல் இல்ல, ஆனா காமத்து பால்ல அவரு கவிஞர் மட்டும் இல்ல, அங்கதான் சமத்துவம் சொல்றாரு. அது நிறைய அவர் நிறைய அங்க தமிழிலிருந்து நமது வார்த்தை உண்டற்றாலாம் சாதாரண வார்த்தை இல்லை. அதெல்லாம் எனக்கு அவனுக்கு உள்ள நட்பு எல்லாம் சாதாரண சொற்கள் இல்லை. அரிதொரும் அறியாமை கண்டற்றால் அவர் காமத்து பால்லதான் உச்சம் சொல்றாரு. மேதமை முழுக்க அங்கதான் இருக்கு, அறிவுடைமை முழுக்க அங்கதான் இருக்கு. ஆனா நம்ம சொல்ற போது பேச்சு வழக்குல பலதான் சொல்றான். ரொம்ப மகிழ்ச்சி. தொடருங்க. காமத்து பால் படிக்கணும்னு ஆசை வந்துருச்சு சார். காமத்து பால் ஃபுல்லா படிக்கணும்னு ஒரு ஆசை உண்டாக்கிட்டீங்க. நம்ம போவாதானே சார் போறோம், அடுத்து அதுதானே வரப்போது. அது எப்போ வரும் காத்துட்டு இருக்கேன் சார். அருமையான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. 109 சார், 109வது அதிகாரம் சார். இன்னும் 10 அதிகாரத்துல வரப்போகுது சார். அவ்வளவுதான், நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது வரப்போகுது, அவ்வளவுதான் சார். அடுத்தது படிக்கட்டுங்களா? அடுத்து படிங்க. ஒருமை மகளிரே போல பெருமையும் தன்னைத்தான் கொண்டொழுகின் உண்டு. ஒருமை மகளிரே போல பெருமையும் தன்னைத்தான் கொண்டொழுகின் உண்டு.
மூவா வந்து ஒரு தன்மையான கற்புடைய மகளிரைப் போல் பெருமை பண்பும் ஒருவன் தன்னைத்தான் காத்து கொண்டு நடந்தால் உளதாகும். சாலமன் பாப்பையா வந்து தன் கணவனை அன்றி பிறரிடம் மனத்தாலும் உறவு கொள்ளாத பெண்களின் சிறப்பைப் போல சிறந்த நெறிகளிலிருந்து தவறிவிடாமல் தன்னை காத்து கொண்டு வாழ்பவனுக்கு பெருமை உண்டு. கலைஞர் உரை வந்து தன்னிலை தவறாமல் ஒருவன் தன்னைத்தானே காத்து கொண்டு வாழ்வானே ஆனால் கற்புக்கரசிகளுக்கிடையே கிடைக்கும் புகழும் பெருமையும் அவனுக்கும் கிடைக்கும். மேடம் நீங்க அந்த புலியூர் அவரது வந்து நீங்க படிங்க. என்கிட்ட 3 தான் இருக்கு. பரவாயில்ல மனத்தை உடைய மகளே. அதாவது இன்னொரு விஷயம் இருக்கு சார். எத்தனை ஆசிரியர் உரையோட விளக்கம் கேட்டாலும் அதுல வந்து நாம என்ன புரிஞ்சுக்கிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல பலர் வந்து அவங்க உள்கருத்தை கூட உள்ள கொஞ்சம் நுழைச்சு வேடிக்கை பார்ப்பாங்க. அதெல்லாம் விட்டுட்டு நம்ம கொஞ்சம் பாக்குறதுதான் நல்லா இருக்கும். பொதுவான கருத்துக்கள் நம்ம எடுத்துக்கலாம். அதுதான் இதுல பாத்தீங்கன்னா தன்னிலை தவறாமல் ஒருவன் தன்னைத்தானே காத்து கொண்டு வாழ்வானே ஆனால் கற்புக்கரசிகளுக்கிடையே கிடைக்கும் புகழும் பெருமையும் அவனுக்கும் கிடைக்கும்ன்றது நான் இப்பதான் சார் படிச்சே பாக்குறேன். நான் இது வரைக்கும் பெருசா திருக்குறள் வந்து இல்ல ஆணுக்கும் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்றது நான் இப்பதான் படிச்சு பாக்குறேன். பட் கற்புக்கரசின்னு சொல்லி லேடிஸை தான் சொல்லுவாங்க. பட் ஆனா ஒரு கலைஞர் வந்து என்ன சொல்றாரு, ஒரு பொண்ணுக்கு மட்டும் இல்லாம ஆணு கூட வந்து அவன் தன்னைத்தானே காத்துக்கின்னு வாழற மாதிரி இருந்தான்னாக்கா அவன் பேரும் வந்து கற்புக்கரசி தான்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது படிக்கும் போதே கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. இது நெறி தவறாமல் வாழ்வது தான் அவர் வந்து முதன்மைப்படுத்துறார். இல்ல அது என்னங்கம்மா ஒருமை மகளிரே என்றாரு. அது என்ன ஒருமை மகளிரே? ஒருமை அப்படின்னா மனம் ஒன்று ஒருமைப்பட்டு ஒரே நிலையிலே வாழ்வது, மனதை விடாமல் வாழ்வது, மனதை வந்து பார்த்த பக்கம் போகாம சிதற விடாமல் வாழ்வது, அதுதான் ஒருமை மகளிர். சுய கட்டுப்பாட்டுடன் இருக்கிறது. சுய கட்டுப்பாட்டு நம்மளோட பேரு எதுவும் நடக்காது. நமக்கு தெரியும் நான் என்ன பண்ணணும்ன்றது தெரியும். ஒரு இதுலயும் ஒரு கண்ட்ரோல் இருக்கும், ஒரு சின்ன சிந்தனை இருக்கும். நம்ம எப்ப மாறுறோன்றது நமக்கு தெரியும். அது உணர்வோம், அப்படியே மாறாது நிற்போம். அந்த மனநிலை தான் அது சொல்றாரு. அது அப்போ அது ரொம்ப யாருக்கு இருக்குன்னா பெண்கள் இருக்கும். அவங்க கரெக்டா இருப்பாங்க. அவங்க கரெக்டா அந்த மனநிலையில ரொம்ப திடமா இருப்பாங்க. அதனாலதான் அங்க குறிப்பிடுறாரு. அதுக்குதான் சார் ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு பாருங்க, தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண் அப்படின்னு அந்த இடத்துல கொண்டு வரும்போது சொல்லுவாரு. அப்ப தன்னை காப்பாத்திக்கணும், தன் கணவனை காப்பாத்திக்கணும், தன் வீட்டை காப்பாத்திக்கணும், தன்னுடைய நெறிகளை காப்பாத்திக்கணும்னு வாழக்கூடிய பெண் ஒருமை பெண். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி ஒரு நெறிகளோடு நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு நெறிகளோடு வாழறவங்கள யாராலையும் மாத்தவே முடியாது. அதுதான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பெருமை. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அதனால நான் இதை பண்ணேன், அதனால நான் இதை பண்ணேன், என் ஃப்ரெண்டு சொன்னான், என் ஃப்ரெண்டு கூப்பிட்டான், அதனால நான் இப்படி ஒரு இது பண்ணிட்டேன் அப்படின்னுட்டெல்லாம் இல்லாம யாரு சார், எத்தனையோ பேர் சார். அன்னைக்கு ஆனந்தராஜ் இல்ல சார், சினிமால வில்லனா வருவார் பாருங்க. அவர் சொல்றாரு, நான் வில்லனா இருக்கேன், இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து மது அருந்தியது கிடையாது, சிகரெட் பிடிச்சது கிடையாது, தவறான எந்த பழக்க வழக்கமும் எனக்கு கிடையாது அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு ஒரு பொதுவான ஒரு இடத்துல. அப்படின்னா அதே போலதான் நம்பியார் வந்து பாத்தீங்கன்னா அவரும் வந்து ரொம்ப பெரிய ஒரு பயங்கர பக்திமான, அவரை தான் வந்து அந்த டைம் பீரியட்ல பெரிய வில்லன் வந்து பாத்தீங்கன்னா நம்பியார் தான். ஒரு விஷயம் நல்லா பார்ப்போம் சார், நல்லவனா நடிக்கிறோம் நல்லவன் கிடையாது, நல்லவனா இல்லாத நடிகர் எல்லாருமே பெரும்பாலும் நல்லவனா தான் இருப்பான். உண்மை. நம்ம நம்பியாருடைய பேச்சு வந்தபடி அவர் இன்ட்ரெஸ்டிங்கான பிட்டடியில வாசிச்ச ஒரு கதையை சொல்றேன். அவர் வந்து எம்ஜிஆரை பாக்குறதுக்கு போனாராம். அப்ப அந்த கேட் வாசல்ல அவர் எம்ஜிஆர் ரசிகர்கள் எல்லாம் நின்றாங்களா.
ஏய் நீ நம்பியார் தானே? அப்ப இவர் சொன்னாரா, ஆமா நம்பியார் தான். நீ என்னத்துக்கு இங்க போற? உன்னை கொலை செய்து போடுவோம். நீ எங்கட தலைவருக்கு எங்கட பாத்தியாருக்கு அடி அடியண்டு அடிக்கிற, உன்னை முடிச்சு போடுவோம், நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம் சொல்லிண்டு. அப்ப என்ன சொன்னாரா, அதெல்லாம் சும்மா நடிப்புக்கப்பான்னு சொல்லிண்டு, நடிப்பு கிடிப்பெல்லாம் எங்கட வாத்தியாரோட நீ வைக்கப்படாது என்று சொல்லி ரசிகர்கள் பெரிய ரகலை பண்ணாங்கன்னு நம்பியாரு சொன்னார். ஆமா, பெண்கள்லாம் கூட திட்டினாங்கன்னு நான் கூட அது படிச்சேன். சார் நாசமா போறவனே அவரு இப்படி ஒரு போட்டு கரெக்ஷன் சார், ரத்னவேல் சார் அவர் கரெக்ஷன். அவர் எம்ஜிஆர் வீட்டுக்கு கேட்டுக்கு முன்னாடி நிக்கல. முதல்ல கோடம்பாக்கம் ஸ்டேஷனுக்கு முன்னாடி ஒரு கேட் இருந்தது. இப்பதான் கோடம்பாக்கம் பிரிட்ஜ் முதல் சென்னையில வந்த பிரிட்ஜ்னா கோடம்பாக்கம் பிரிட்ஜ் எங்க ஏரியா இருந்து. அந்த கேட்டு கிடக்கிறப்போ ரயில்ல போறதுனால சினிமா நடிகர்கள் நிறைய வந்து போற இடம். சில நேரங்களில் ரொம்ப நேரம் இந்த நடிகர்கள் அப்படி காத்துட்டு இருப்பாங்க. அப்பெல்லாம் கண்ணாடி நடிகை இல்லை. அப்போ அந்த கேட்டு கிட்ட நிக்கிறப்போ சினிமா ரசிகர்கள், எம்ஜிஆர் ரசிகர்கள் எல்லாம் பார்த்து திட்டினதா ஒரு செய்தி. அதுதான் இப்ப கேட்டுக்கு முன்னாடி இருந்தது, ரயில்வே கேட்டுக்கு முன்னாடி, கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி எல்லா நடிகர்களும் பார்க்கறதா ஒரு கூட்டம் நிற்கும். நானும் ஒரு காலத்துல இருக்கு 60களில், அதெல்லாம் 60களில். ஒரு தடவைங்க சார், எங்க பிளாட்ல ஒரு ஷூட்டிங் ஒண்ணு நடந்துச்சு. தோரணைன்னு ஒரு சினிமா. அந்த ஷூட்டிங் நடக்கும்போது அங்க ஆனந்தராஜ் வந்திருந்தார். எனக்கு அவரை பார்த்தோன்னே பயம் சார். எனக்கு அந்த ஆனந்தராஜ பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கும். எனக்கு தப்பிச்சோம் பழச்சோங்கிற மாதிரி, ஏதோ நம்ம அவர் பேசுற மாதிரியும் நம்ம என்னமோ தப்பிச்சு ஓடுற மாதிரியுமே அவ்வளவு தூரம் அப்படி ஒடியாந்து கதவு மூடிக்கிட்டு உள்ள ஓடிடுறது. எங்க வீட்டுக்கு பக்கத்துல, அதாவது எங்க பிளாட்டுக்குள்ளதான் நடந்தது அந்த ஷூட்டிங். ஸ்கூல் முடிஞ்சு ஓடி வந்து படக்குன்னு கதவு மூடிட்டு உள்ள ஓடி போயிட்டாங்க. அந்த மாதிரி அப்ப எங்க அந்த சுவர் கிட்ட அவரை வச்சு எடுக்கிறாங்க, இது ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவரை பார்த்துக்கிட்டு அப்படி பயந்தானா. அந்த மாதிரி ஒரு வெறுப்பு உணர்வு அந்த மாதிரி அவங்க மேல எல்லாம் நமக்கு வர்ற மாதிரி அவங்க தொழில் இருக்கு. ஆனா அவர் இப்ப சொன்னதை கேட்ட உடனே எனக்கு ஐயோ, நம்ம ஒரு மனிதரை எப்படி வேணாலும் எடை போட்டுறோம். பழகிறதுக்கு முன்னாலேயே பாக்குறத வச்சு ஏதோ 1-2 நிகழ்வுகளை வச்சு நம்ம எடை போட்டுறோம். நல்லவங்கன்னு முடிவு பண்ணிடுறோம், கெட்டவங்கன்னு முடிவு பண்ணிடுறோம். ஒரு ஒருமை மகளிரே போல அத ரொம்ப வியந்து சொல்றாங்க. அதாவது கற்பனப்படுவது சொல்திரம்பாமைங்கிறார். கற்புங்கிறது சொன்ன சொல்லுல இருந்து மாறுறது. இந்த ஒருமைங்கிறது அந்த நீ என் கணவன் அப்படின்னு சொன்ன ஒரு சொல்லு, நீ என் மனைவி அப்படின்னு சொன்ன ஒரு சொல்லு, அந்த சொல்லுல இருந்து திறம்பாமைங்கிறாங்க. நீ என்னுடைய ஆசிரியர், என்னுடைய இவரே மாணவர் அப்படின்னு நம்ம சொன்ன சொற்களில இருந்து மாறாதிருத்தல் தான் கற்புங்கிறாங்க. கற்பனப்படுவது சொல் திறம்பாமைங்கிறார். கற்பு நிலை என்று சொல்ல வந்தால் இது கட்சிக்கு இப்போது பொதுவில் வைப்போம்ங்கிறாங்க. அதைதான் நம்ம திரும்ப திரும்ப பேசுறோம். 2 பேருக்கு அதை கற்பனை வைக்கணும். இதுல இதை யாருக்கு, ஆணுக்கு சேர்த்துதான் சொல்றாங்க. ஆனா அந்த உறுதி அவளுக்கு ரொம்ப அதிகம் இருக்கு அப்படிங்கறதுனாலதான் ஒருமை மகளிரை போல அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு ரொம்ப பொருள் சொல்றாங்க. அந்த ஒரு வார்த்தை, ஒரு சொல், ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். இல்ல உறுதியை தான் அதுல உறுதிய சொல்றாங்க. ஒரு சொல், ஒரே சொல்லுதான் அதுல இருக்க உறுதி. அதுல இருந்து திறம்பாமல் இருக்குது, மாறாம இருக்கிறது. நான் சொன்ன ஒத்துக்கிட்டது, உன்னை ஒத்துக்கிட்டேன்னு வச்சுக்கங்களேன், அதுல இருந்து மாறாம இருக்கணும். அதுதானே சார் நாணயம். எல்லாமே அதான். ஆமா, நாணயம் இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு எத்தனை பேரு சார் இருக்காங்க. இல்ல, தன்னைத்தான் கொண்டொழுகின், அது சாதாரண விஷயம் இல்லை. அடுத்தவனாலையெல்லாம் நம்மள இது பண்ண முடியாது. நம்மள டைரக்ட் பண்ணி நீ அப்படிலாம் செய்யி, அப்படிலாம் செஞ்சு நம்ம செஞ்சிட மாட்டா. தன்னைத்தான் கொண்டொழுகின்கிறாரு. அது 2 இதுகள். அந்த ஒவ்வொரு சொல்லுமே நினைச்சு பெருமையும் தன்னைத்தான் கொண்டொழுக உண்டு, இல்லாட்டி திருமைதான். ஒரே ஒரு வார்த்தையில இந்த குறள் சொல்ற கருத்து என்னன்னா, ஒரு சிறந்த மனைவிக்கு உண்மையா இருக்கிற மனிதனுடைய பெருமை மிகப்பெரிய பெருமை. அவ்வளவுதான், பெருமைதான். அந்த 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 கருத்து தான் இங்க வலியுறுத்துறாரு. அடுத்த குறள் போயிடலாம். அடுத்தது நான் படிச்சிடறேன். நான் போனோம் 975. பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல்.
பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல். பெருமை உடையவர்கள் தாம் வறுமையான போதும் பிறரால் செய்வதற்கு அருமையான தம் செயல்களை விடாமல் செய்து முடிக்கும் வலிமை கொண்டவர்கள் ஆவார்கள். இது புலியூர் கேசிகன். வரதராசனார், பெருமை பண்பு உடையவர் செய்வதற்கு அருமையான செயலை செய்வதற்கு உரிய நெறியில் செய்து முடிக்க வல்லவர்கள். சாலமன் பாப்பையா, எத்தனை நெருக்கடி வந்தாலும் பிறர் செய்வதற்கு அரிய செயல்களை உரிய வழிகளில் செய்து முடிப்பவர் பெருமை உடையவர். அரிய செயல்களை அவற்றுக்கு உரிய முறையான வழியில் செய்து முடிக்கும் திறமை உடையவர்கள் பெருமைக்கு உரியவர்கள். இது கருணாநிதி. சார், இத சொல்லும் போது எனக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வருது. ஆனா நான் அந்த தலைவரோட பேரை சொல்லல இந்த இடத்துல, என்ன கட்சி ஆயிடும் அப்படிங்கிறதுக்காக. ஒரு தலைவர் ஒருத்தர் இருந்தாராம் சார். அவர் என்ன பண்ணிருக்காரு, அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொல்லியிருக்காரு, நான் என்னோட பொண்ணோட கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன், எனக்கு இவ்வளவு எல்லாம் பணம் தேவைப்படுது அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணாரா, நீ கவலைப்படாத, நீ கல்யாணத்துக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணிடு, நீ வச்சுக்கோ, உனக்கு பணத்தை நான் கரெக்டா கொடுத்து அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அவரும் சரின்னு சொல்லிட்டு நல்ல இடத்துல கல்யாணம் எல்லாம் பேசி முடிச்சு எல்லா ஏற்பாடும் பண்ணி முடிச்சிடுறாரு. அந்த தலைவர் இறந்துடுறாரு. இவரு கல்யாணத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த நேரத்துல என்ன ஆச்சா, அந்த கல்யாணத்துக்கு, அதாவது அந்த தலைவர் இறந்து ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு திருமணத்துக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது. அப்போ அவரோட உதவியாளர் ஒரு பெட்டியில பணம், கொஞ்சம் நகைகளை எடுத்துக்கிட்டு போய், இது உங்ககிட்ட கொடுக்க சொல்லி என்கிட்ட தலைவர் சொல்லி இருந்தாரு, இடையில இந்த மாதிரி ஆயிடுச்சு, அதனால உடனே கொண்டு உனக்கு கொடுக்க முடியல, ஆனா அந்த பெட்டியை எப்படியாவது கல்யாணத்துக்கு முன்னால உங்ககிட்ட சேர்க்க சொல்றாரு அவரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவரு அதை ஒரு தடவை நான் இதுலதான் பார்த்தேன், நேர்காணல்ல தான் பார்த்தேன். அப்படி கொண்டு கொடுத்து மிக சிறப்பா அந்த கல்யாணத்தை முடிச்சிருக்காங்க. அப்ப பாருங்க, அவர் இறந்தே போயிட்டாரு. ஆனா கூட அவரு சொல்ல காப்பாத்தி அந்த திருமணத்தை நல்லபடியா முடிச்சு கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு நினைக்கும் போது, இப்படிப்பட்ட தலைவர்களும் நம்ம தமிழகத்துல இருந்திருக்காங்க அப்படிங்கும்போது ரொம்ப ஒரு ஆச்சரியமானது. அதை விட பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அந்த உதவியாளர் கொடுக்காம கூட இருந்திருக்கலாம். தலைவரே போயிட்டாரு, எதுக்கு கொண்டு போய் கொடுக்கணும் அவருக்கு? தலைவர் என்கிட்ட தானே சொன்னாரு, நான் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அதை நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன்னா யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு அவர் எடுத்திருக்கலாம். இப்ப தலைவரை விட யார் பெரியவரா நமக்கு தெரியுறாங்க அப்படின்னா அந்த உதவியாளர் தெரிகிறார். அப்படிப்பட்ட மனிதர்கள் இன்னைக்கும் தமிழகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, எப்படிப்பட்ட சான்றோர்கள் இருக்கிறதுனால இந்த நாடு சிறப்பா இருக்கு அப்படின்னு நினைச்சு பாக்குறதுக்கு இந்த திருக்குறள் நமக்கு ஒரு பெரிய நல்ல நல்ல காரியம் அவர் செய்திருக்கிறார். அவருடைய அவரு ஆறு என்று சொல்லி அதை சொல்லுங்க. இல்லங்க சார், நம்ம சொன்னோம்னா அது கஷ்டமாயிடும் சார். இப்ப அரசியல் வேற நடந்துகிட்டு இருக்குது, யாரையாவது சொல்லி அது பிரச்சனை ஆயிடும். நான் அப்புறம் சொல்றேன், ஆஃப் ஆனவன சொல்றேன் சார். நம்ம ஆட்டோல எவ்வளவு பேர் பணத்தை தவற விட்டுறாங்க. ஆனா இப்ப இருக்கிற ஆட்டோ மேன் எல்லாம் எடுத்துன்னு போய் கரெக்டா அத போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கிறாங்கம்மா. ஏன்னா ஆட்டோ மேன் தான் அவனுக்கு ஆட்டோ ஓட்டி தான் பிழைப்பு நடத்துறான். ஆனாலும் அதை எடுத்துன்னு போய் நியாயமா குடுக்கறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்கம்மா. கண்டிப்பா இருக்கிறாங்கம்மா. அதாவது எளிய நிலையில அந்த பணம் தனக்கு ரொம்ப தேவைப்படுற நிலையிலையும் கொண்டு போய் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த மாதிரி வேலை செய்யற பெண்கள் கொண்டு போய் கொடுக்கறது, வீதிகள்ல கிடக்குற பணத்தை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்கறது, நகைகள் எடுத்துன்னு போய் கொடுக்கறது, இதெல்லாம் செய்வாங்க. எவ்வளவோ பெரிய விஷயங்கள்லாம் சத்தமே இல்லாம செஞ்சுக்கிட்டே இருக்காங்க நிறைய பேர். அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம்தான் அது. பெருமை உடையவர் ஆற்றுவார் அப்படின்னு சொல்றார். ஆற்றின் அருமை உடைய செயல், செய்வதற்கு மிக அருமையான செயல்களையே செய்யக்கூடியவர்கள் பெரியவர்கள் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அவர்கள் பெருமை உடையவர்கள் தான். பெருமையுடைய செயல்களை செய்யக்கூடியவர்கள், அருமையான செயல்களை செய்யக்கூடியவர்கள் அத்தனை பேரும் உயர்ந்தவர்கள் தான் அப்படின்னு அந்த இடத்துல அந்த பெருமையை சொல்லி முடிக்கிறார். பெருமை உடையவர் ஆற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுறாரு. பெருமை உடையவர்கள் உயர்ந்து செய்வார்கள், ஆற்றுவார்னா
ஆற்றின் அருமையுடைய செயல்னா அடுத்தாப்புல அது தொடங்குறது மாதிரி நான் பார்க்கிறேன். அந்த அவர்கள் ஆற்றுகிற செயல் அருமையுடைய செயலாக இருக்கும். ஆற்றின் மறுபடி சொல்றார், அப்படி செய்தால் அது அருமையுடைய செயலாக இருக்கும் அப்படின்னு சொல்றார். அந்த அருமையுடைய செயல் அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும்னு முதல்ல சொல்றார். பெருமை முயற்சி தரும்னு இங்க சொல்றார். அந்த காரியத்தினுடைய பெருமை நமக்கு முயற்சியை தருமா, அல்லது அருமை உடைத்து அதை செஞ்சோம்னா நமக்கு பெருமை வருமா? 2 குறள். அந்த குறள் ரொம்ப நல்ல குறள். அதுல இந்த பெருமை அருமை 2 சொல்ல அதுல இருக்கு. அப்ப ஆற்றுதல் அவர்கள் செய்தால் அந்த செயல் அருமையுடைய செயலாக இருக்கும். ஏன்னா அவங்க பெருமையுடையவர்கள் அப்படிங்கிறது மாதிரி இருக்கு. இந்த அருமையுடைய செயலை நம்ம நிறைய நினைச்சு பார்க்கணும். அதுக்குதான் நிறைய உதாரணங்கள் சொன்னதெல்லாம், அம்மா சொன்ன உதாரணங்கள்லாம். மகிழ்ச்சி. அடுத்த குறள் படிச்சுங்க. அடுத்த குறள் போயிருங்க. அடுத்த குறள் படிச்சு. சிறியார் உணர்ச்சியுள் இல்லை பெரியாரை பேணிக் கொள்வேம் என்னும் நோக்கு. சிறியார் உணர்ச்சியுள் இல்லை பெரியாரை பேணிக் கொள்வேம் என்னும் நோக்கு. பெரியாரை விரும்பி போற்றுவோம் என்னும் உயர்ந்த நோக்கம் அவருடைய சிறப்பை உணராத சிறியோர் ஹலோ சார், வணக்கம். உணர்ச்சியில் இல்லை. ஆமாங்க சார், ரெடியா இருக்கேன் சார். பற்றி அவர் மரபை காப்போம் என்னும் நல்லெண்ணம். சரிங்க சார். மியூட் பண்ணுங்க. மீட் நீங்க பேசு. சொல்லுங்க. கேக்கல மாலதி, கேக்கல. நீங்க கேக்கல. போயிட்டாங்க. பெரியாரை விரும்பி போற்றுவோம் என்னும் உயர்ந்த நோக்கம் அவருடைய சிறப்பை உணராத சிறியோரின் உணர்ச்சியில் இல்லை. இது வரதராசனார் சொல்றாரு. சாலமன் பாப்பையா பெருமைக்கு உரியவர்களை பின்பற்றி அவர் மரபை காப்போம் என்னும் நல்லெண்ணம் சிறியவர் மனதுள் இராது. சாலமன் பாப்பையா பெரியோரை போற்றி ஏற்றுக்கொள்ளும் நோக்கம் அறிவில் சிறியோரின் உணர்ச்சியில் ஒன்று இருப்பதில்லை. இது கருணாநிதி ஐயா சொல்றாரு. அந்த பெருநோக்கம் பெரியவர்களுக்கு தான் இருக்குங்கிறாங்க. அதாவது பெரியாரை பேணிக்கொள்ளல் இல்ல தம்மில் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள்ளெல்லாம் தலையினர். அந்த பேணிக்கொள்ளுதல் யாரு பேணிக்கொள்ளுவாங்க? அது பெரியவங்களுக்கு தான். அதுக்கு ஒரு பெருமை வேணும். சிறியார் அதிகாரமே வச்சுட்டாரு இல்ல, வச்சிருக்காரு. அதான் சொல்ற ஊன்றுகோல்ங்கிறாரு. வழுக்கு நிலத்துல ஊன்றுகோல் பெரியவர்கள்ங்கிறார். நமக்கு அதுக்கப்புறம் நல்லாரை காண்பதும் என்றெல்லாம் நிறைய எழுதி வச்சாங்க. அந்த பெரியவர்கள் அது சிறியவர்களுக்கு தெரியாதுன்ட்டாரு. அந்த உணர்ச்சியோடு இல்லைன்னா அவன் செய்ய மாட்டான். அவனுக்கு அதை பத்தியே தெரியாது. அவன் சிறுமை குணம் உள்ளவன். அவனுக்கு அந்த பெரியவர்களை போற்றி வைத்துக் கொள்ள தெரியாதுன்ட்டார். உணர்ச்சியுள் இல்லைங்கிறார். யாரை பேடிக்கொள்ள மேடம். அமுதா மேடம் மியூட் பண்ணுங்க. மியூட் பண்ணுங்க. போன் பேசும்போது ஆன்ல இருந்தது. ஆமா சார், நாளைக்கு பேச போறேன்ல, ஞாபகப்படுத்துனாங்க சார். ஒன்னும் பிரச்சனை இல்ல, கரெக்டா. ஓகே, இப்ப பேசுங்க. அதாவது சார், உணர்ச்சியே இல்லையா உனக்குன்னு கேக்குறோம்ல. இந்த பெரியவர்களை போற்ற வேண்டும் என்ற உணர்ச்சியே இல்லாதவங்க, அவங்க சிறியவர்கள் அப்படின்னா வயசுல சிறியவர்கள்னு அர்த்தம் கிடையாது. அவங்க 60 வயசா கூட இருக்கலாம், அவங்க எத்தனை வயசா கூட இருக்கலாம். அந்த உணர்ச்சி இல்லை அப்படின்னா அவங்க சிறியவர்கள் தான். இந்த இடத்துல நம்ம வயதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்ம யாரா இருந்தாலும் பெரியவர்களை போற்ற தெரியாதவர்கள் சிறியவர்கள் தான் அப்படிங்கிற பொருளை தான் அந்த இடத்துல அவர் கொடுக்கிறார். பெரியவர்களை பேணி கொள்வோம் அப்படின்னு நினைக்காதவங்க அப்படிங்கிற பொருளை கொடுக்கிறார். அப்ப பெரியவர்களை பெரியவர்கள் என்று யாரை குறிக்கிறது? அதாவது ஒண்ணு மாலதி மேடம் ஒரு கேள்வி கேட்டாங்க, செயற்கரிய செய்வர் பெரியார் அப்படின்னா. இப்ப யாருக்கு செயற்கரியது? இப்ப எனக்கு வேகமா ஓட முடியாது. என் பேரை ரொம்ப வேகமா ஓடி போய் தொட்டுடலாம்.
அப்ப எனக்கு அரியதை அவன் செய்யறான் இல்லையா? பெரியவர்ங்கிறது எனக்கு பெரியவர். அப்ப அந்த செயல்ல அவன் தான். அப்ப அந்த மாதிரி பார்த்தா மனிதர்கள் எல்லாருமே பெரியவர்கள் மாதிரி தான் எனக்கு தோணுது. நம்மளால முடியாத இவர் என்ன சேர்க்க அறிய அத கொஞ்சம் ரொம்ப ஹை ஐடியல்ல சொல்றாரு. இருந்தாலும் எனக்கு அரியத செய்யறவரு பெரியவர். எனக்கு பெரியவர் அப்படின்னு தான் அது வருது. அப்ப எனக்கு அந்த காரியத்தை நான் முடிச்சுக்கணும். உன்னை போய் உடனே வாங்கிட்டு வரணும்னா நான் அந்த பெரியவர் எனக்கு முடியாத பெரியவர் யாரு பேரு அவன்கிட்ட சொல்லிதான் அதை நான் சாதிச்சுக்க முடியும். அப்ப இந்த உலகத்துல எல்லா மனிதர்களையும் நீ தள்ளாத அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு படுது. ஏன்னா உன்னால முடியாதது அடுத்தவனால முடியுது. அப்ப அவன் பெரியவன் தான். அப்ப அந்த அவனையும் நீ போற்றி வச்சுக்கணும் தான் அவர் சொல்றாரு. கீழோராயினும் தாழ உரையெல்லாம் சொல்றாரு. பணிதல் எல்லாத்துலயும் பேசுறாரு. அப்ப நமக்கு சுத்தி இருக்கவங்க எல்லாரும் ஒரு விதத்துல நம்மளை விட பெரியவங்களா தான் நான் பாக்குறேன். இது என்ன செய்தின்னா சார், பெரியவர் அப்படின்றது வந்து நம்ம வந்து யாரெல்லாம் பெரியவர் வயது இல்ல பார்த்துட்டு இருக்கோமோ சில நேரங்கள்ல என்ன ஆகுதுன்னா ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா நடந்துக்கிறது உண்மை. அதே சின்ன பிள்ளைத்தனமா யாரெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோமோ அவங்க ஒரு நல்ல பெரிய மனசோட ஒரு பெருந்தன்மையா நடந்துக்கிறது உண்மை. இது வந்து ஒரு குறிப்பிட்ட மனிதரை மட்டும் நம்ம சொல்ல முடியாது. எல்லா மனிதருக்குள்ளும் ஒரு சில நேரத்துல பெரிய மனுஷன் புத்தி இருக்குது, ஒரு சில நேரத்துல ஒரு பாட்டு இருக்கு பாருங்க, எத்தனை பெரிய மனிதனுக்கு சிறிய அறிவு இருக்கு. அந்த மாதிரி அதாவது அதை எப்ப பார்த்து எப்ப எப்படி நடந்துக்கணும். ஒரு செயல் நடந்திருக்குது அப்படின்னா அந்த செயல் எதுக்காக நடந்ததுன்னு ஆலோசனை. அப்ப அதை மேற்கொண்டுதான் நம்ம செயல்பட ஒண்ணும். அப்போ நம்மளோட சிந்தனை எந்த அளவுக்கு இருக்குது முக்கியமான செய்தி தான் இங்க. அந்த முக்கியமான செய்தி இருந்தா அது அந்த சிந்தனையிலேயே நம்ம பெரிய மனுஷனா நடந்துக்கிறோமா சின்ன மனுஷனா நடந்துக்கிறோமான்றது தெரியும். அதுதான் இங்க சொல்ல வர கருத்து. மகிழ்ச்சி. அடுத்த குரல் போயிடலாமா? போயிடலாம் சார். ஏன்னா இது பெரும்பாலும் அந்த பொருள் எல்லாம் வந்து ஒன்னாதான் இருக்குது. அடுத்தது யார் படிக்கிறது? வாங்க சார். ரத்னவேலி சார் படிக்கிறீங்களா? 977. ஆமா. சிறப்பே புரிந்த தொழில்தான் சிறப்பே புரிந்த தொழிற்றாம் சிறப்புத்தான் சீரல்லவர் கண்படின். என்னட்ட இருக்கிறது ஆங்கிலத்தின் விளக்கம் தான் கிடக்கு, அதை வாசிக்கிறேன். நீங்க தமிழ் விளக்கத்தை சொல்லிடுங்க. அதுல சொல்றாரு என்னென்றால், even nobility of birth, wealth and learning, if in the possession of the base, will only produce ever increasing pride. தமிழ்ல நீங்க சொல்லுங்க. ஆங்கிலத்தின் மொழிபெயர்ப்பு புலியூர் தேசிகன் சொல்றாரு, தகுதியான பெரியாரிடம் அமைந்திருக்கும் சிறப்பு பொருந்தாத சிறியவர்களிடத்தையும் சேருமானால் தகுதியை விட்டு தருக்கினிடத்தை அவரை செல்ல செய்யும். வரதராசனார். சிறப்பு நிலையும் தனக்கு பொருந்தாத சீரற்ற கீழ் மக்களிடம் ஏற்பட்டால் வரம்பு மீறிய செயலை உடையதாகும். சாலமன் பாப்பையா. பணம், படிப்பு, பதவி ஆகிய சிறப்புகள் சிறுமை குணம் உடையவரிடம் சேர்ந்தால் அவர்களின் செயல்கள் அகங்காரத்தோடு வருவனவாகும். கருணாநிதி. சிறப்பான நிலையும் கூட அதற்கு பொருந்தாத கீழ் மக்களுக்கு கிட்டுமானால் அவர்கள் வரம்பு மீறி செயல்படுவது இயற்கை. கரெக்ட் தான். இறப்புக்கு என்ன மீனிங் புரியவே இல்லை. அளவுக்கு மீறிய காரியம் சார், வரம்பு கடந்த காரியம், வரம்பு கடந்த செயல். ஓகே, இவ்வளவு புரியவே இல்லை. இறப்பேன்றாரு. இறப்பு பத்தி பேசுறாருன்னு பார்த்தா அப்படி இல்லை. இறப்புன்னா கடந்து அதாவது வரம்பு கடந்து போறது. ஓகே, அதுக்குதான் இறப்பு அப்படின்னு பேரு. அந்த சிறப்பு வந்து தகுதி இல்லாதவர்களுக்கு கிடைக்குமானால் அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறத ரொம்ப அழகா அவர் வந்து இந்த இடத்துல சொல்றாரு. நினைச்சு பார்க்கும் போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்ல சார்? சிறப்பு கூட தகுதியற்றவர்களுக்கு வந்து விட்டால்
அவங்க எவ்வளவு ஒரு இழிவான செயல்களை அவங்க செய்யறாங்க அப்படிங்கிறது தான். இப்போ குண்டு வைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு அந்த டெக்னாலஜி நல்லா தெரிஞ்சு போச்சு. அப்ப அதனால அவங்க என்ன பண்றாங்க, அது யாருகிட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா சிறந்தவர்கள் கிட்ட இருந்திருக்கணும். அது இல்லாதவர்கள் கிட்ட போகும்போது அது மனித மாண்பை குலைக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ தேவையற்ற இடங்கள்ல வெடிகுண்டு வைக்கிறதுங்கிறதெல்லாம் கூட, மக்களை அழிப்பது அப்படிங்கறதெல்லாம் கூட அதை சார்ந்ததுதான். அந்த சிறியவர்கள் இடத்துல போய் சேர்ந்தா, இப்ப டெக்னாலஜி சிறியவர்கள் இடத்துல போய் சேர்ந்துருச்சு, உடனே அப்படியே என்ன பண்றாங்க, பேங்க் அப்படியே கொள்ளையடிச்சு கொண்டு போயிடுறாங்க. அப்போ இந்த மாதிரி அந்த கல்வியாக இருக்கட்டும், ஆற்றலாக இருக்கட்டும், அறிவாக இருக்கட்டும், பதவியா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அது கீழானவர்கள், சிறப்பில்லாதவர்கள் இடத்துல போய் சேர்ந்தா நாட்டுக்கே ஆபத்து. அததான் அந்த இடத்துல அவர் குறிப்பிடுறாரு. அது உயர்ந்தவர்கள் கிட்டதான் இருக்கணும். அது இல்லாத போகும்போது அது எல்லாருக்கும் துன்பத்தை தரக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கறத சொல்றாரு அவர். சாக்கடையில அமிழ்தத்தை போடலாமான்னு ஒரு குரல்ல கேட்பாரு. ஆமா, அது சாக்கடை அங்கனத்துள் அமிழ்தம் பெய்தற்றுங்கிறார். அது மாதிரி சிறந்தவர்கிட்டபடி சிறப்பும் இல்லைங்கிறது. ஏன்னா அவன் அந்த சிறப்பை கெடுத்துருவாங்கிறது. அதாவது நம்ம இதுல இந்த கீழ்மக்கள்னு எழுதுறாங்கல்ல, அது அது என்னமோ எனக்கு உரையாசிரியர்கள் என்னமோ எழுதுறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஏதோ அந்த மேல் மக்கள் கீழ் மக்கள்லாம் அவங்க சாதியை வச்சுதான் சொல்றாங்களே வெளிய. ஆனா சீரல்லர் சொல்ற அவர் எல்லாம் மேம்படத்தான் பாக்குறாரு. அது அந்த அந்த இதை ஒத்துக்கிட்டால் கூட அந்த சீரல்லர் அப்படிங்கிறது சாதாரண வார்த்தையா? ஒரு சிறப்பு சீருங்கிறது என்னென்னலாம் கொடுக்குறான் நம்ம சீருங்கிற வார்த்தைக்கு. சீரல்லர்னா இப்ப பெருமை இல்லாதவன், இது இல்லாத எல்லாம் இல்லாதவன் தானே. அவங்கிட்ட சிறந்தது சிறுமை குணம், அது சரியா இருக்கு. கீழ் மக்கள் விட சிறுமை குணம் உள்ளவர். அதுதான் கீழ் மக்கள். அல்ல, கீழ் மக்கள் அந்த வார்த்தை தவிர்க்கலாம். இப்போ வரதராசனார் போன்றவங்கலாம் இல்லங்க சார், நான் என்ன நினைக்கிறேன் சார், சக்கரபாணி சார், கீழ் மக்கள் அப்படின்னா நம்ம நம்மளோட சிந்தனை வேற மாதிரி இருக்குது. அதனால நம்ம கீழ் மக்கள்ங்கிற சொல்ல தவிர்க்கணும்னு நினைக்கிறோம். நம்ம அதுக்கு ஒரு புது அகராதிய கொடுக்கணும். கீழ் மக்கள்னா கீழான புத்தி இருக்கிறவன் தான் கீழ் மக்கள்னு கொடுக்கணும் சார். நம்ம சொல்லையே இருக்கக்கூடாது, அதுக்கான பொருளை கொடுக்கணும். வார்த்தைக்கு கீழ்மக்கள்னு சொல்லணுங்கிற அவசியம் இல்லைங்கிற. சிறப்பு இல்லாதவர்கள் அப்படித்தானே இருக்கே ஒழிய இதுல எங்க கீழ்மக்கள் மேல் மக்கள் வந்தாங்கன்னு கேக்குறேன். செம்மாக்கும் கீழ் அப்படின்னு ஒரு இடத்துல கொண்டு வர்றாருல, அப்ப அந்த செம்மாக்கும் கீழ் அப்படிங்கறது என்னது? அது இல்ல நம்ம பயன்படுத்துறது சொல்றேன். சீரல்லர்ங்கிற போது அது சிறுமையாளர், அந்த சீர் இல்லாதவர்கள் தானே சொல்றாரு அவரு. பெருமை இல்லாதவர்கள் அப்படிதானே சொல்றாரு. நிறைய பேர் நம்ம புது நம்மளா சொல்றோமே ஒழிய குரல்ல இருக்க வார்த்தைகளுக்கு பொருளை பார்க்கலையே அப்படின்னு சொல்றேன் சார். இங்க எங்கேயுமே கீழ் மக்கள் எழுதவே இல்லையே சார். உரையில கீழ் மக்கள்னு இருக்கு. ஆனா இதுல என்ன இருக்குதுனாக்கா, சாலமன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னும் எழுதுறாங்க. வேற ஒரு குரல்ல கீழ் மக்கள் எழுதுறாரு. பெருமை உடையவர் செருக்கு இல்லாமல் பணிவுடன் இருப்பார், சிறுமை உடையவரோ செருக்குடன் தம்மை தாமே வியந்து பாராட்டுவார். இப்படிதான் எழுதிருக்கு. இது பணியுமாம் என்றும் பெருமையா? அடுத்தது சொல்றீங்களோ? நான் முதல்ல சொல்லிட்டேன். சீருள்ளவர் கட்படு. நீங்க ஏதாவது 977 தானே சொல்லி 77 தானே சொல்றீங்க? 78 சார். 77 படிக்கல, போகல. போகல. 77 தான் இருக்கும். சீரல்லவர் கட்படின்னு தான் சொல்றேன். சிவகுமார் சார் படிக்கிறீங்களா? அடுத்த குரல்ல படிக்கிறேன் சார். படிங்க சார். 78 படிங்க. பணியுமாம் என்றும் பெருமை, பெருமை அணியுமாம் தன்னை வியந்து. பாருங்க என்ன வார்த்தைகள் பாருங்க. ரொம்ப ஒரு எளிமையான குரல்ல, ரொம்ப எளிமையா இருக்கு அந்த வார்த்தை. பணியுமாம் என்றும் பெருமை, பெருமை அணியுமாம் தன்னை வியந்து. அழகான குரல். படிக்கலாமா? அர்த்தம் படிக்கலாமா? பெருமை பண்பு எக்காலத்திலும் பணிந்து நடக்கும். ஆனால் சிறுமையோ தன்னைத்தானே வியந்து பாராட்டி கொள்ளும். மூவா சொல்றாரு. அது ஒண்ணுதான் எங்கிட்ட இருக்கு. இவரு என்ன சொல்றாரு? வைரமுத்து
பெருமைக்குரியவர்கள் பெருஞ்சிறப்புக்கு தகுதியுள்ளவர்கள் ஆயினும் மற்றவர்களை பணிந்தே நடந்து கொள்வார்கள். சிறுமைக்குரியவர்கள் சிறப்பேதும் தமக்கு இல்லையாயினும் தம்மை தாமே வியந்து தாம் கட்டிய மாலையை தாமே அணிந்து கொள்வார்கள். கட்டிய மாலையை எங்கே வந்ததுலாம் தானே அணியமும் தன்னை விடை பாராட்டிக் கொள்வார்கள் தான் சார். அணியும் ஒவ்வொருத்தரும் ஒரு அர்த்தம் எழுதுறாங்க சார். அதுல லேட்டஸ்டா இங்க இருக்கிறது வைரமுத்துடைய இல்ல நிறைய வருவிச்சு எழுதுறாங்கிறதா இதுல கொடுமை. அதாவது வருவிக்கிறது பொருள் விளங்காட்டி வருவிக்கணும். இவங்களா நிறைய ஒவ்வொருத்தரும் வருவிச்சு எழுதுறாங்க. அதனாலதான் அதுலதான் மூவா சிறப்புங்கிறது. அவரு இருக்கிறத அப்படியே சொல்லிட்டு போயிடுவாரு. ரொம்ப இது வந்து பெரும்பாலும் மக்கள் நடந்துக்கிற விதம் தான். நிலை உயரும் பொழுது அந்த நிலையில அவங்க இருக்கிறத மேல குதிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஒரு சிலர் மட்டும்தான் அந்த என்ன நிலை உயர்ந்தாலும் அவர்கள் அந்த அந்த அதாவது அந்த மதத்துல எல்லாம் இருக்க மாட்டாங்க. அந்த நம்ம உயர்ந்துட்டோன்ற அந்த தான்ற அகமாமெல்லாம் இருக்காது. இததான் அந்த 6 மணிமே 6 பாட்டுல நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உலகம் உன்னை வணங்கும் அப்படின்றது சொல்லியிருப்பாரு. அந்த இந்த குரல்ல இருந்து எடுத்திருப்பாரு கவிஞர் அப்படின்னு எடுத்திருக்கேன். அதுதான் பெரும்பாலும் இப்படிதான் எடுத்தது. இது அதுல உண்மைதானே. நம்ம இப்ப எல்லாம் யோசித்து பாருங்க, நமக்குள்ள நிலை உயரும் பொழுது பணிவு கொள்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் நம்ம பார்க்கிறோம் வாழ்க்கையில எத்தனை பேரை பார்க்கிறோம். ரொம்ப நிலை. ஆனா ஒருவருக்கு நம்ம பலரை பார்க்கிறோம். ஆனா அதே நிலை உயர்ந்த பிறகு ஆடாத ஆட்டம்லாம் ஆடுறவங்களே பாக்குறோம், பயங்கரமா ஆடுறவங்க பாக்குறோம். அது அந்த இதுவும் இருக்குது. அது இயல்பாவே வந்துரும். அந்த நிலை வந்துரும். ஒரு உயரும் போது ஒன்னும் இல்ல, 1 கோடி ரூபாய் ஒரு 10 கோடி ரூபாய் நமக்கு கையில கிடைச்சிச்சு, நாளைக்கு கிடைச்சிச்சு, சும்மா திடீர்னு லாட்டரி அடிச்சிச்சுன்னு வச்சுங்களேன். அடுத்த நாள் நம்மளோட மனசு ஒரு மாதிரி இதுவாயிடும்ல, என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு போவோம்ல. ஆனா வந்த உடனே மாறுது இல்ல, அந்த குணம் மாறுறது இயல்பு. ஆனா அதுலயும் அது வந்துட்டு போட்டோம், அப்படி பாட்டு இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம எந்த நிலையிலும் நம்மள சிவகுமார் சார் சொன்னார்ல, சிவமயம் கதை. சிவகுமார் சார் சொன்னார்ல, சிவா சிவா சரசாவா போல கதை இருக்கு. மறக்க முடியாத கதை. பாத்தீங்கன்னா அந்த உயர்ந்த நிலை வரும்போது அவங்களோட உடல் வழியில கூட மாற்றம் இருக்காது. ரொம்ப ரொம்ப அந்த பணிவோடவே இருப்பாங்க. அந்த உடல் மொழி மாறும்ன்றதுதான் இயல்பு. ஆனா அந்த இயல்புக்கு போவாத அவங்க அத மாத்தாத அந்த சுய நினைவோட விழிப்போட இருக்கிறாங்க பாரு, சுய கட்டுப்பாடாட. அதுதான் முன்னாடி சொல்லிட்டாரு, சுய கட்டுப்பாடு வேணும்ன்றத. அதெல்லாம் இங்க சொல்றாரு, வேற மாதிரி சொல்றாரு. அப்போ அங்கத்துக்கு பொறுத்துறாரு. ஒருமை மகளிர் சொன்னாரு, அந்த சுய கட்டுப்பாடு தான் அங்க சொல்றாரு. இங்க இது வேணும், நீ உன்னோட நிலை உயரும் போது அந்த நிதானம் வேணும் அப்படின்றதுதான் இங்க. அந்த மாதிரி தானே சார் இறையன்பு இருக்காரு, முத்துராமன் இருக்காரு, ஏவிஎம் சரவணன். அவங்க எல்லாம் எவ்வளவு, அவங்கள எல்லாம் பார்த்தாலே சார் அப்படியே இந்த கையை கட்டிட்டு இப்படியே இந்த சரவணன் நிக்கிறதும், இந்த எஸ்பி முத்துராமன் அவரு அந்த இடத்துல நிக்கிறதும், அவங்கள எல்லாம் பார்க்கும்போது எப்பா இவங்க எல்லாம் எவ்வளவு பெரியவங்க, எப்படி இவ்வளவு இயல்பா அப்படி அவங்க பேசுறாங்களே அப்படிங்கிற மாதிரி நமக்கு ரொம்ப வியப்பா இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கிறவங்க இன்னுமே இருக்காங்க தான் சார், நிறைய பேர் இருக்காங்க. சொன்ன மாதிரி சரவணன் சாரு இப்படியேதான் இருப்பாரு. ஒரு லிப்ட்ல போறாரு 9 மாடி ஏறி உள்ள வந்தா நாங்களும் உள்ள போறோம். இப்படி கை கட்டினவர் தான் இப்படியே இருக்காரு. யார் பார்த்தாலும் கும்பிடுவாரு, கை கட்டுவார், யார் பார்த்தாலும் கும்பிடுவாரு, கை கட்டிக்குவாரு. அப்படி அவ்வளவு ஒரு அந்த பணிவு, உண்மையான நல்ல மனிதன். அவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய ஆளுங்க, நினைச்சு பார்த்தாலே பயமா இருக்கு. அவ்வளோ உயரத்துல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப எளிமையா இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா, ரொம்ப வியப்பா தான் இருக்குது. ஆனா ஒண்ணும் இல்லாதவங்க ஆடுறத பார்க்கும்போது இதெல்லாம் பார்த்தெல்லாம் மயங்கிட முடியாதுமா.
பல விஷயங்கள் பின்னாடி இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கு. அதெல்லாம் நம்ம எதை பார்த்து தோற்றத்தை பார்த்தா நம்ம மயங்கிட முடியும்? அது அதுல ரைட்டு இருக்காங்க, நல்லா இருக்கணும். இல்லைங்க சார், அதான் அந்த தோற்றத்தை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்றாரு சார் சரவணன் சார். பண்றாங்க. அது சொல்லுங்க சார், அது கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்றாரு இல்ல சார். இல்ல அதையே இப்ப மனைவியலாளர்கிட்ட கேளுங்க, கைய கட்டிக்கிட்டு இருக்கிறது தன்னை வெளிப்படுத்தாத தன்மைமா. கையத்த அதாவது நான் சேவ் பண்ணிக்கிறேனா அப்படின்னு இவங்கெல்லாம் இப்ப நம்ம இவங்கெல்லாம் பேசுறாங்க. நான் நிறைய இடத்துல பாக்குறேன், உடல்மொழி பேசுற ஸ்டீபன் சார கேளுங்க, அவர் சொல்லுவாரு அது அப்படி கைய கட்டிக்கிறது, இது அது ஒரு முறைன்னு அவங்க சொல்றாங்க. அதனால இது எல்லாம் தன்னை வெளிப்படுத்தாமை அப்படி எல்லாம் சொல்றாங்க. இதுக்காக சொல்லல, அது பெரியவங்க அத வியத்தல், தன்னை வியத்தல், இருக்க பாவத்தை. அதாவது சிறந்த, அதாவது ஒரு மகாபாரத கதை, அர்ஜுனன் ஒரு தவறு செஞ்சான். தவறு செஞ்சா அவனே ஃபீல் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்றான். அப்ப கிருஷ்ணரு அவனுடைய பெருமைகளை தூண்டி விடுறாரு. அவன் பெருமைகளை எல்லாம் பேச பாக்குறான். பேச பேச அவனுடைய நீ உன்னுடைய பாவத்துக்கு அனுபவிச்சுட்டாய்டா, நீ எப்ப நீ வியந்து பேசுனியோ அப்பவே நீ ஒரு குற்றம் பண்ணிட்ட, உன்னுடைய இதுக்கு இது அதாவது அதுக்கு விமோசனம் கிடைச்சிருச்சுங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கான தண்டனை உனக்கு கிடைச்சிருச்சு, நீ எப்ப வியந்தியோ அப்போ உனக்கு தண்டனை கிடைச்சிருச்சுங்கிறார். அது அந்த மாதிரி இதெல்லாம் அந்த காலத்துல ரொம்ப அழகா சொல்லி வச்சிருக்காங்க சார். நான் ஒரு விஷயம் சொல்றேன், நம்ம முக்கியமா பேச வேண்டிய விஷயம், செய்தி இது. நம்ம தளத்துல இந்த இந்த குரல்ல ஒருத்தர் இருக்கிறாங்க, பெரிய ஆளு, மிகப்பெரிய ஆளு. வந்த புதுசுல அவங்க இவ்வளவு பெரிய ஆளுன்னு யாருக்குமே தெரியாது. பத்மா மேடம் மிகப்பெரிய ஆளுமை விட அவங்க குடும்பம் வந்து மிகப்பெரிய ஆளுமை குடும்பம். ஒரு பின்புலம் வந்து மிகப்பெரிய ஒரு 3 காலேஜ், ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூலு, மிகப்பெரிய. ஆனா வந்ததுல எனக்கு பல நேரங்கள் அறிமுகமானவங்க. ஆனா ஒரு நாளும் நான் இந்த இதுக்கு நான் சொந்தக்காரன் அவங்க வாயில இருந்து சொன்னதே கிடையாது. அந்த மாதிரி நடந்தும் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் அவங்களோட அந்த 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 இதுல வந்து பாக்குறப்ப அவங்க ரொம்ப சர்வசாதாரணமா இருப்பாங்க. உண்மையாவே எனக்கு வந்து இந்த நிலையில இருக்க அவ்வளவு பெரிய ஆள். நான் எதை வச்சு சொல்றேன்னா, பல காலேஜோட கரஸ்பாண்ட், அது ஓனரோட மனைவிகளை நான் பார்த்திருக்கேன். அவங்களோட நடவடிக்கை எப்படி இருக்கும், அவங்களோட பந்தா எப்படி இருக்கும், அவங்களோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கு எனக்கு தெரியும். நான் எதுக்கே பார்த்திருக்கேன். அவங்க பேசும்போது என்ன ஸ்டைல்ல பேசுவாங்கன்றதும் தெரியும். ஆனா இவங்க கிட்ட ஒரு துளி கூட அது தெரியல, இன்னைக்கு வரைக்கும் தெரியல. உண்மை 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 உண்மை. அது எனக்கு ரொம்ப மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு. அவங்க நான் அப்சர்வ் பண்ணிருக்கேன், அது ரொம்ப தவணை அப்சர்வ் பண்ணிருக்கேன். அவங்க வெளிப்படுத்துறதே இல்ல, எஸ்ஏ காலேஜ்ல அவங்க வார்த்தையோட சொன்னது இல்ல, அவங்க எனிவே சொன்னது கிடையாது. நம்ம கேட்டா கூட ரொம்ப பணிவாதான் சொல்லுவாங்களே தவிர அந்த மாதிரி ஒரு இது காட்டுதான் கிடையாது. அது இதுதான் நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம். நம்ம வந்து எவ்வளவுக்கு நம்ம அதை பணிவு, அதுதான் திருக்குறள் சொல்லுதீங்க. ஒரு நாள் திடீர்னு போன் பண்ணாங்க பத்மாமா, ஒரு நாள் திடீர்னு பத்மாமா போன் பண்ணாங்க, சார் நீங்க குடியாத்த சொல்றீங்க, அங்க கங்கா கௌரி தேட்டர் இல்லை சார், அது என்னுடைய மாமாவுக்கு சார், உங்களுக்கு தெரியுமான்னாரு. தெரியுமா, ரொம்ப நல்லா தெரியுமா அப்படின்னு. அவங்க மாமாவுடைய தேட்டர் அங்க இருக்கு, நான் குடியாத்த சொன்னோம்னு அது சொல்லணும்னு நினைக்கிறாங்க அவங்க. அது என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒரு நாள் அது குடியாத்தம் சொந்த ஊர் சொன்ன உடனே அதெல்லாம் முடிச்சு மீட்டிங்ல தனியா கூப்பிட்டு கேட்கறாங்க, விசாரிக்கிறாங்க. குடியாத்தம் எங்க சொந்தக்காரங்க இருக்காங்க, அம்மாவுடைய தம்பியும் என்ன ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட விசாரிக்கிறாங்க. அந்த குணம் அவங்க கிட்ட இருக்கு சொல்ல வந்தேன். சந்தோஷம். அடுத்த குரல் போயிடலாம். பேசுறீங்களா சார்? அடுத்தது படிங்க சார். பெருமை பெருமிதம் இன்மை, சிறுமை பெருமிதம் ஊர்ந்து விடல். பெருமை பெருமிதம் இன்மை, சிறுமை பெருமிதம் ஊர்ந்து விடல். பெருமை பண்பு செருக்கில்லாமல் வாழ்தல், சிறுமையோ செருக்கு மிகுந்து அதன் எல்லையில் நின்று விடுவதாகும். 3வது, சாலமன் பாப்பையாது பெருமைப்பட்டு கொள்ள காரணங்கள் இருந்தும் செருக்கில்லாமல் இருப்பது பெருமை, காரணம் இல்லாமலேயே பெருமைப்பட்டு கொள்வது சிறுமை. கலைஞருடையது
ஆணவமின்றி அடக்கமாக இருப்பது பெருமை எனப்படும். ஆணவத்தின் எல்லைக்கே சென்று விடுவது சிறுமை எனப்படும். அதுதான் கர்வத்தோட இருக்கிறத தான் அவர் குறிப்பிடுறார். ஆணவமின்றி அடக்கமாக இருப்பது. ஆமா, முன்னாடி கர்வம் திருக்குறளுக்கும் கர்வப்படுவதற்கானது இருந்தும் கர்வம் இல்லாம இருக்கிறவங்க மிகச்சிறந்தவர்கள். கர்வப்படுறது ஒண்ணுமே எல்லை இல்லாம வரைக்கும் இருந்தும் வரலாம். கர்வமா இருக்கிறவங்க இல்ல, அவங்க கர்வத்தின் எல்லை வரைக்கும் வரலாம். சிறுமையானவர்கள். அத ஒரு வார்த்தை அதான். சேர்த்துறாங்க பாருங்க. ஊர்ந்து விடல்ல எல்லை வரை போறாங்களாம். கர்வத்தின் எல்லை வரை. கர்வ சாதா கர்வம் படல, கர்வத்தினுடைய உச்ச வரைக்கும் போறானா. பெருமிதம் ஊர்ந்து விடல்னாக்கா உச்சத்துக்கு போறதா சார் அது? ஆமா. எல்லை வரை சென்று விடுதல் அப்படிங்கிறோம். அடுத்தத கூட வாசிச்சிருங்க. அடுத்த குறள் போயிடலாம். இது ஒரு சின்ன வித்தியாசம் தான். போன திருக்குறளுக்கும் இந்த திருக்குறளுக்கும் மிகப்பெரிய செய்தி எல்லாம் ஒண்ணுதான். ஒரு சின்ன சிறு வித்தியாசம் தான். அடுத்தது போயிடும். அற்றம் மறைக்கும் பெருமை சிறுமைதான் குற்றமே கூறிவிடும். அற்றம் மறைக்கும் பெருமை சிறுமைதான் குற்றமே கூறிவிடும். மூவா அவருடைய உரையில பெருமை பண்பு பிறருடைய குறைபாட்டை மறைக்கும், சிறுமையோ பிறருடைய குற்றத்தை எடுத்து சொல்லிவிடும். சாலமன் பாப்பையாவது பெருமைக்குரியவர் பிறர் பெருமைகளை சொல்லி அவர் குறைகளை கூறாமல் மறைத்து விடுவார். சிறுமைக்கு உரியவர்களோ பிறர் பெருமைகளை மறைத்து குறைகளை மட்டுமே கூறிவிடுவார். கலைஞரது பிறருடைய குறைகளை மறைப்பது பெருமை பண்பாகும், பிறருடைய குற்றங்களை கூறிக்கொண்டிருப்பது சிறுமை குணமாகும். இது இதுல முக்கியமா ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, இது எல்லார்கிட்டயும் இருக்கிற ஒரு குணம். எல்லார்கிட்டயும் இருக்கிற ஒரு குணம். நமக்கு ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னு ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அவங்க கிட்ட இருக்கிற தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசுவோம். நமக்கு ஒருத்தரை பிடிச்சிச்சுன்னு வச்சுங்களேன், அவங்க கிட்ட இருக்கிற பெருமையான விஷயங்கள்லாம் பேசுவோம். இது எல்லாருமே இருக்கிற இது. அதாவது உண்மையா என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு விஷயம் ஒருத்தர்கிட்ட பிடிக்கலன்னா அது அவங்க கிட்ட அவங்க நல்லா பேசும்போது எடுத்து சொல்லணும். அந்த மாதிரி நம்ம கிட்ட ஏதோ ஒரு குறைகள் இருக்குதுன்னு யாரோ ஒருத்தர் எடுத்து சொன்னாங்கன்னா நாம அது திருத்திக்கணும். அது அந்த 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 குணம் இருந்ததுனாவே நாம ஆட்டோமேட்டிக்கா நான் யார் சொன்னாலும் பெரும்பாலும் நீங்க தப்பு அப்படின்னு சொன்னா அதை நான் மாத்திக்குவேன். பெரும்பாலும் சில நேரங்கள்ல செல்வா கூட ஒரு விஷயத்துல சொல்லிக்கிறாரு, சார் பேசுறீங்க அப்படின்னு. அப்ப நான் சொல்றேன், கரெக்ட் செல்வா, நான் மாத்திக்கிறேன்னு சொல்லி மாத்தின்லாம் இருக்கிறேன் நான். அந்த மாதிரி ஒவ்வொரு நேரத்துல நம்ம இவங்க நம்ம பேர் பிரேமா மேடம் சொல்லுவாங்க. நான் கமலாசன ஒரு முறை இதே போய் பேசும்போது அவன் சொல்லிட்டு சார் ஒரு ஆளுமையை பேசும்போது பப்ளிக்ல சொல்லக்கூடாது சார். அப்போ உடனே நான் இதெல்லாம் தொடக்கத்துல நடந்த விஷயங்கள். அப்போ உடனே நான் அடுத்த முறை பேசும்போது அதை மாத்திக்கிறேன். அதாவது நம்ம கிட்டே குறைகள் இருக்கும், அந்த குறைகளை நம்ம அடுத்தவங்க சொல்லும் போது மாத்திக்கணும். அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு குறைகள் இருந்ததுன்னா அவங்க கிட்ட நல்லா பேசும்போது சொல்றதுதான் நல்லதே தவிர அவங்க பேசாதப்ப சொல்றது சரி கிடையாதுன்றதுதான் திருவள்ளுவர் சொல்றாரு. அதுல கூட சார் அவங்க கிட்ட இருக்கிற குணங்களை சொல்லிட்டு இவ்வளவு இருக்கு, இந்த ஒண்ணு ரெண்ட நீ கொஞ்சம் மாத்திக்கலாம்னு குற்றத்தை சொல்லலாம். ஆனா அந்த இடத்துல அவர் வள்ளுவர் சொல்றாரு பாருங்க, குற்றமே கூறிவிடும். குற்றத்தை மட்டுமே சொல்றீங்க. அதனால அந்த இடத்துல ஒரு ஏகாரம் கொடுத்திருக்காரு பாருங்க. குற்றமே கூறிவிடும். குற்றத்தை தான் இவன் சொல்லுவான், எப்ப பார்த்தாலும் நல்லத சொல்ல மாட்டான் அப்படின்னு அந்த இடத்துல கொண்டு வர்றாரு பாருங்க. அந்த மாதிரி சில இடங்கள்ல வள்ளுவர் அந்த ஒரு ஏகாரத்துக்குள்ளார அவ்வளவு அர்த்தத்தை கொண்டாந்து பொதிஞ்சு வைக்கும்போது, சொற்கள் என்ன சார், ஒரு எழுத்துக்குள்ளார அவர் எவ்வளவு பெரிய விஷயத்த வச்சிருக்கிறாரு. ரொம்ப ஆச்சரியமானதுதான் இந்த திருக்குறள். ஆனா இப்படி ஒரு வாய்ப்பை வச்சுக்கிட்டு நீங்க திருக்குறள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க பாருங்க, ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் சார். இந்த ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடுறேன்னா, பெருமை சிறுமை எவன் பெரியவன் எவன் சிறியவன் தானே இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன். அதுக்கு அவர் விளக்கம் சொல்லிடுறாரு. பெருமையா இருக்கவே அடுத்தவனுடைய சீரெல்லாம் தூற்றுவானா, சிறுமை புறம் காப்பானா. ஒரு பாட்டு, நீதிநெறிக்கு விளக்க பாட்டு, பிறரால் பெருஞ்சுட்டு வேண்டுவான். அடுத்தவங்களை நம்மள இவங்க சிறந்தவங்கன்னு ஒருத்தர் யாராவது வேணும்னு நினைச்சா
பிறரால் பெருஞ்சுட்டு வேண்டுவான் மறவாதே நோற்பது ஒன்று உண்டு. என்ன? பிறர் சீரெல்லாம் தூற்றி, சீரெல்லாம் பேசணுமா, சிறுமை புறம் காத்து யார் யாருக்கும் தாட்சி சொல்லல்னு அவர் சொல்றாரு. அப்ப பெருமைய பேசுங்கள், சிறுமைய புறம் காத்து அதுக்குள்ள வேண்டியதை சொல்லுங்க அப்படிங்கறதுதான். அத தனியா சொன்னாலும் சரி, சாண்ட்விச் மெத்தடாலும் சரி, சிறுமையை எப்படி சொல்லணுங்கிறது அது ஒரு கலை. ஆனா பொதுவில பேசாதீங்கிறது தான் அதோட ரொம்ப அருமை. சொல்லுங்க செல்வா. செல்வா வாங்க பேசுங்க. எதுவும் சொல்றதுக்கு இல்லை சார், பேசுறதெல்லாம் கேட்க தான் வந்திருக்கேன். இந்த குரல்ல நான் பார்க்கறது என்னன்னா, மேடம் சொன்னதுனால, அமுதா மேடம் சொன்னது குற்றமேன்ற அந்த விஷயம் நல்ல கான்செப்டாக இருந்தது. பட் இதில் வந்து இப்போது சார் சொன்னதுலேயுமே ஒரு டிஃபரன்ஸ் நான் பார்த்தது என்னன்னா, நமக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம எப்பவுமே அவங்கள இதுவாக சொல்லுவோம், இது வந்து பிடிக்காதவங்களுக்கு வந்து குறையா சொல்லுவோம், அது வந்து ரொம்ப நார்மல். பட் பிடிச்சவங்ககிட்டயுமே நம்ம குறை சொல்கிறதுன்றதுக்கு வந்து ஒரு உதாரணம் இப்போ அமுதா மேடம் கொடுத்தது தான். அதையுமே கூட நீ மொத்தமாக சொல்லாத, நீ நல்லது நினச்சி சொன்னால் கூட அது அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்றது ஒன்று இருக்குல்ல. நம்ம என்ன நினைப்போம், நிறைய டைம் நான் அதை பண்ணியிருக்கிறேன். பண்ணிவிட்டு நான் என்ன நினச்சிப்பேன், இதுதான் நல்லது, இப்படி தான் இருக்கணும். ஒரு நண்பனாவோ ஒருத்தவங்க நல்லது நடக்கணும்னாலோ, இப்போ அவங்க பேசுறதுல ஒரு இங்கிலீஷில் தப்பாக இருக்குது, இப்போ அவங்க இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும்னு தெரியுது, இல்லை இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம், இல்லை டெக்னிக்கலாக ஏதோ இல்லை பர்சனாலிட்டி வைஸாக அவங்க இம்ப்ரூவ் ஆகணும்னு தெரியுது, அவங்க வளரணும்னு நமக்கு ஆசை இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், அவங்கக்கிட்ட நம்ம அந்த எல்லாத்தையும் லிஸ்ட்டு போட்டு குறைகளை சொல்கிறோம். அதை வந்து அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்றத பற்றி நம்ம கவலைப்படுறது இல்லை. அது நம்ம கவலையே படுறது இல்லை. ஆனால் அது எப்படி ஆயிடுதுன்னா, அமுதா மேடம் சொன்ன மாதிரி, நீ வந்து என்னை குறை சொல்கிறியா, அப்போ நான் உன்னோட குறை என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பார்க்குறேன், இல்லை நான் உன்னை விட்டு விலகி நிற்கிறேன் அப்படின்ற ஸ்டேஜுக்கும் போயிடுது சம்டைம். நீங்கள் நல்லதாக நினச்சி பண்ணியிருக்கிறீங்க, நீங்கள் உண்மையாக அவங்கள குறை சொல்லலை, ஆனால் அவங்க இம்ப்ரூவ் ஆகணுன்றதுக்காக சொல்லியிருக்கீங்க. ஆனாலுமே அது வந்து சம்டைம் என்ன அஃபென்சிவாக ஆகிடுது. அப்போ இதை எப்படி ஹேண்டில் பண்ணலான்றதுக்கு தான் இந்த குரல் எனக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. அப்போ முதல்ல அவங்களுடைய பெருமைகளையும் குறைகளையே சொல்லாமல் குறைகளை ரொம்ப குறைவாக சொல்லும்போது அதை அவங்க எடுத்துக்கிறதுக்கான இது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அப்படி இன்னொன்று நான் என்ன பார்க்குறேன்னா, இதை வந்து இப்போது யாரோ இப்போ ஓகே, இந்த மாதிரி தளத்தில் இருக்கிறவங்க என்னை பற்றி ஒன்று குறை சொல்கிறாங்க, ஒன்று பர்சனலாக சொல்கிறாங்க, நான் திருத்திக்கிறேன். அதே மாதிரி நான் அவங்கள பற்றி நான் சின்னதாக சொல்லிக்கிறேன், இல்லை அவங்கள பெருமையாக பேசி, இது வந்து இந்த தளம் மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைங்க, நம்ம மனைவி, நம்ம அண்ணன் தம்பிங்க, நம்ம அம்மா அப்பா, இவங்க எல்லாருக்கிட்டேயும் கூட இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து இந்த இடத்துல மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது கான்வர்சேஷனில். ஸோ இது இங்கே எல்லாருக்கிட்டுமே தான், எல்லா மனிதர்கள்கிட்டமே தான் இதை பண்ணணும். நம்மக்கிட்ட ஒரு சின்ன குழந்தை வந்தால் கூட அதுக்கிட்ட வந்து நம்ம எப்படி பேசணும், நம்மக்கிட்ட கற்றுக்கிற ஒரு குழந்தையா இருந்ததுன்னா கூட அதுக்கிட்ட நம்ம எப்படி பேசணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இது 100% கவர் பண்ணணும் அப்படின்ற நான். எனக்கு வெறும் இந்த நாலேஜ் பேஸ் மட்டும் இல்லாம திருவள்ளுவர் இன்னொரு பாட்டு ஒண்ணு சொல்றாரு. இப்ப நீங்க கேட்டீங்கல்ல, அதுக்கு ஏற்ப ஒரு பாட்டு சொல்றாரு. நன்று ஆற்றல் உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை. நீ நல்லது பண்ற, அவங்களோட பண்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணு. நன்று ஆற்றல் உள்ளும் தவறுண்டு. நீ நல்லது பண்ணா கூட தப்பு வரும்பா, ஏன்னா அவனுடைய பண்பு என்னங்கிறத நீ பாரு. அப்படி பார்த்துட்டு அது ஏற்புடையதாக இருந்தால் நீ செய்ய, ஏற்புடையதாக இல்லை அப்படின்னா சுட்ட பானையை ஒட்ட முடியாது தம்பி. ஏற்புடையது இல்லை, அது ஒட்டவே ஒட்டாது. பச்சை களிமண்ணை தான் நீங்க ஒட்ட வைக்க முடியும். ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பவர்களிடத்துல மட்டும்தான் நீங்க வந்து இந்த மாதிரி சில குறைபாடுகளை சுட்டி காட்ட முடியும். ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் அப்படின்னு இருக்கிறவங்க கிட்ட நீங்க என்னதான் கொடுத்தா கூட அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க. அந்த தன்மை அவங்களுக்கு வந்தாதான் ஏற்றுக்கொள்வார்கள். அது வரைக்கும் நாம பொறுத்துக்கிட்டு இருக்கணும். அந்த காலம் வர்ற வரைக்கும் ஒரு சிலருக்கு அந்த தன்மையே வராது. ஒரு சிலருக்கு அவங்க தன்மையே வராது. எப்பயுமே அந்த அந்த அதாவது அந்த அந்த அதர் ஒரு மனுஷனோட அந்த மறுபக்கம் நெகட்டிவ் சைடை மட்டும்தான் பார்ப்பாங்க. ஒரு தேவையில்லாத விஷயத்த மட்டும்தான் பார்ப்பாங்க. ஒரு சிலர் பார்க்கும் போது திங்கிங் இருக்கும். என்னோட நண்பர் ஒருத்தர் இருக்காரு, இங்க யாருக்கும் தெரியாது. அவரு ஒருத்தரை பார்த்தாருன்னா அப்படியே வரிசையா நெகட்டிவா சொல்லிட்டே வருவார். வரிசையா நெகட்டிவ் சொல்லிட்டு வர்றாரு. இப்படி இருப்பான், அப்படி இருப்பான், அப்படி இருப்பான், அப்படி இருப்பான்னு. நான் கேட்டா, ஏன்
இது நெகட்டிவ்ல ஃப்ரெண்டு, முன்ஜாக்கிரதையா நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னு. அவங்க வந்து முன்ஜாக்கிரதைன்றது வேற, பட் நெகட்டிவ்ன்றது வேற. ஆனா அதுல எது வேணும் எது இருக்க கூடாதுன்றது இருக்குல்ல. அப்போ யார பார்த்தாலும் நம்ம அது அந்த திங்கிங் வருதுன்றப்ப நான் பல நேரம் சொல்லி விட்டுட்டேன். சரி ஓகே, இது ஒன்றும் மாறாத கேஸ் இது அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அந்த மாதிரி அவர் இன்னைக்கும் அப்படிதான் நான் பார்க்கும்போது. அப்ப நான் அதெல்லாம் அந்த ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நான் மாத்திக்கிறேன். ஓகே, இவர் எது சொன்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட டியூன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்க. அதே மாதிரி ஒரு விஷயத்த சொல்றதுக்கு நான் யோசித்துருவேன். இத சொல்லும் போது அவர் எப்படி திங்க் பண்ணுவாரு, அவர் எப்படி யோசிப்பாரு அப்படின்ட்டு. அப்போ இவர் இப்படி ஏதாவது யோசிப்பாரு அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னா சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி ஒரு சிலர் இருக்காங்க. ஒரு சிலர் ஆனா இன்னொரு விஷயம்னா, என் நண்பர் இவ்வளவு பேசுறாங்கன்னா அவன் கெட்டவன் கிடையாது. நல்ல ஒரு அந்த ஒரு எந்த விதமான ஒரு ஒரு ராங் திங்கிங்கோ, என்ன மட்டும் வேற மாதிரி சிந்திக்கும். பட் செயல்ல எந்த விதமான ஒரு கெடுதலோ யாருக்கும் நினைக்க மாட்டான். அதுல எந்த விதமான விஷயம் கிடையாது. ஏன்னா நாங்க ஒன்னா படிச்சு சின்ன வயசுல இருந்து ஒன்னா படிச்சு வளர்ந்தோம். எனக்கு நல்லாவே தெரியும் செயல்ல எந்த விதம் ஒருத்தருக்கு கெடுதல் நன்மை. ஆனா பார்த்தவனே கடகடன்னு ஒரு 10 இப்படி இருப்பாங்களன்னு ஒரு போயிடும் ஒரு எண்ணம். அந்த மாதிரி அது ஒரு சில விஷயங்கள் ஒரு சிலர்கிட்ட இருக்குது. பட் ஒரு சிலர் பேசவே செய்வாங்க இதெல்லாம் இருக்குது. இப்ப பாரு நெகட்டிவா பேசினே இருப்பாங்க. இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, சரியில்லாதது மட்டும் தான் பேசுவாங்க. அதெல்லாம் தான் நம்ம வந்து கிளீனா சொல்லியிருக்காரு. அற்றம்ங்கிற சொல்லுக்கு இன்னொரு இடத்துல அவரு வேற ஒரு இடத்துல இந்த அற்றம்ங்கிற சொல்ல கையாடுறாரு. அறிவு அற்றம் காக்கும் கருவி அப்படின்னு வருது. துன்பத்தை காக்கிற கருவி. இப்ப ஸ்டீபன் சார் சொல்றாருல, அவருடைய அறிவுடைமை இத போய் இத கேட்டு துன்பப்பட வேண்டாம். இந்த அற்றம் காக்கும் கருவின்னு அங்க சொல்றாரு பாருங்க. இங்க அதைத்தான் சொல்றாரு, அற்றம் மறைக்கும். இந்த குற்றத்தை நம்ம சொல்ல ஆரம்பிச்சோம்னா நமக்கு துன்பம் வந்து சேர்ந்துடும், நம்ம பெருமையும் கெட்டு போயிடும். அப்ப அத கவனமா தான் கையாளணுங்கிறது மாதிரிதான் நானும் பாக்குறேன். அற்றம் இந்த சொல்லு இங்கேயும் இருக்கு அங்கேயும் இருக்கு. அறிவுடைமையிலேயும் அற்றம்ங்கிற சொல்லு இருக்கு. இதுக்கு இன்னொன்னு ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு உங்களுக்கு சொல்லணும்னு ஆசை சார். எனக்கு என் பொண்ணு இப்போ 11th படிக்கிறா, 2வது பொண்ணு. அவள் 8th படிக்கும்போது அவளுடைய ஆங்கில டீச்சர் இங்கே வந்து மேன் தான். ஐ மீன் நீங்கள் அங்கே டீச்சர்னா பொண்ணு நினச்சிக்கிறதால இங்கே டீச்சர்ன்றதை மேனை தான் சொல்கிறேன். அவர் வந்து ஒரு கரெக்ஷன் பண்ணி அனுப்பிச்சிருந்தார் சார். என் பொண்ணு வந்து ஒரு கட்டுரை எழுதியிருந்தா ஒரு 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 பக்கத்துக்கு அப்போது இங்கிலீஷில். இப்போது அந்த கட்டுரையை நான் படித்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஆனஸ்ட்டாக என் கண்ணில் எங்கெங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, எங்கே கிராமர் மிஸ்டேக் இருக்குது, இப்படி தானே நம்மளுக்கு. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு டீச்சராக இருக்கிறவங்க நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டீச்சராக இருக்கிறவங்க நம்ம அதை பார்த்து உடனே அதில் என்ன கரெக்ஷன்ஸ் தான் பண்ணுவோம். கரெக்டுங்களா, இந்த சென்டென்ஸ் இப்படி எழுதியிருக்கலாம், இல்லை இதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இருக்குது, எல்லாமே இருக்குது. அந்த டீச்சர் கரெக்ஷன் பண்ண அந்த பேப்பரை நான் பார்த்து அப்படியே நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். முடிஞ்சால் அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். ஒரு இடத்துல கூட சார் அவர் ஸ்பெல் மிஸ்டேக்கையோ கிராமர் மிஸ்டேக்கையோ நோட் பண்ணவே இல்லை சார். எங்கெங்கெல்லாம் அவள் அழகாக திங்க் பண்ணியிருக்கிறா, எங்கெங்கெல்லாம் அவள் பெஸ்ட்டாக எழுதியிருக்கிறாளோ அதை மார்க் பண்ணி வாவ் அப்படின்ட்டு ஒரு ஸ்மைல் போட்டு வெல் நரேட்டிவ் இந்த இடத்துல வாவ் தட்ஸ் a வெரி குட் ஸ்டார்ட், வாவ் திஸ் அட்ஜெக்டிவ் இஸ் ரியலி கிரேட், எல்லாமே 100% சார். அதில் ஸ்மைல் ஐக்கானு இது அது அவ்வளோ அழகாக அதை பண்ணியிருக்காரு. பண்ணிவிட்டு அதில் ஒரு மிஸ்டேக் கூட இல்லை, எல்லாமே எக்ஸலண்ட் தான். அதாவது டாப் நாச் அப்படின்ற மாதிரி இருக்காது. எனக்கு பார்த்து எனக்கு ரொம்ப அசிங்கமாயிருச்சு. எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் அனுப்பிச்சேன். இந்த மாதிரி இதான் எக்ஸாம்பிள் எப்படி வந்து குழந்தைங்களை நம்ம அணுகணுன்றதுக்கு. ஒரு மிஸ்டேக் எனக்கு வந்து அதில் 10 எப்படி மினிமம் 10லேருந்து 15 மிஸ்டேக் என் கண்ணுக்கு தெரியுது. ஆனால் அவர் கண்ணுக்கு மிஸ்டேக்கே தெரியல, எல்லாமே பெஸ்ட்டாக தான் தெரியுது. என்ன மாதிரி டீச்சர் பாருங்கள். அந்த டீச்சரை வந்து பசங்க எப்படி தெரியுமா பழகுறாங்க. அவங்க கிளாஸில் போய் நான் பார்த்துருக்குறேன், அந்த பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கோ இதுக்கெல்லாம் போய் பார்த்துருக்கேன். அவர்கிட்ட பசங்க எப்படி பழகுறாங்கன்னா அப்படியே மாமா மச்சான்ற ரேஞ்சுக்கு அப்படியே தோல் மேலே கை போட்டு பழகிட்டு இருக்கிறாங்க. அது வந்து தம்பி வெறும் பாராட்டுகள் மட்டுமே நம்ம கொடுக்க கூடாது, ஒரு சில குறைபாடுகளையும் சுட்டி காட்டணும். சொல்ல வர இங்க வந்து வெறும் பாராட்டுகள் கொடுக்கறதுக்கு ஆளே இல்லைன்றேன். முதல்ல மனிதர்களே இல்லை. நீங்க அதுக்கப்புறம் அந்த டாபிக் வரலாம். இங்க பிரச்சனையே என்னன்னா எல்லார் கண்ணிலையும் எல்லார் மண்டையிலையுமே, என் மண்டையில நான் அதான் சொல்ல வரேன்,
நம்ம எவ்வளவு பாசிட்டிவா இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு முதல்ல தவறுதான் தெரியுதுன்ற. ம். பாராட்டணும்ன்ற ஒரு அந்த எண்ணம் முன்னாடி வரவே இல்லைன்ற. அதுக்கே இல்லையே நம்ம. அதுக்கப்புறமா நம்ம வெறும் பாராட்டை பத்தி பேசுவோம். அந்த எண்ணம்ன்றது இருக்குல்ல, ரெண்டு தான் மேடம் இருக்கு நமக்கு. எனக்கு இது முன்னாடி இருக்கு. முதல்ல இது முன்னாடி வந்ததுனா தானே அதுக்கப்புறம் பாராட்டுறதே வரும். இங்க ஆமா, பாராட்டுறதே அது வரலையே. கரெக்ட் தான். இன்னொரு அதுக்கே இன்னொரு செய்தி அதுவே இருக்குது இதுல. தவறுன்ற. இன்னொரு செய்தி என்ன இருக்குன்னா, அவர் வந்து இது சரியில்லைன்னு சொன்னா பிள்ளைங்க அடுத்த செகண்ட் அதை மாத்திக்கும். அந்த எண்ணம் வந்து வேற மாதிரி போகும். புரியுதுங்களா? அது 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 அவரு மிகப்பெரிய சார் செயல். அது வந்து அவர் பாடம் எடுக்கும்போது எப்படி சொல்லி பண்ணணும்னு திருப்பி கொடுத்துறாரு, சொல்லி கொடுப்பாரு. சொல்லி அது கொடுத்துருவாங்க. வந்து அவ்வளவுதான், காமனா அவ்வளவுதான். சொல்லி வேற ஒண்ணும் கொடுத்துருவாரு. ஆமா, நீ இது தப்பு பண்ணுன்னு சொல்ல மாட்டாரு. அப்புறம் அதான் நெக்ஸ்ட் டைம் ரைட்டிங் பண்ணும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்கா அதை அப்டேட் பண்ணிடுவாங்க, பண்ணிப்பாங்க. பண்ணிடுவாங்க, பண்ணிடுவாங்க, அதுதான் அவர் பண்ணிடுவாங்க. ஐடியா. இவர் அதான் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி அவர் அழகா கரெக்ஷன் கொடுப்பாரு. நீ இப்படி பண்ண நீ இப்படி பண்ண சொல்ல மாட்டாரு. அதுதான் இங்க வந்து பிளஸ். அதுதான் அருமை, டீச்சிங்கோட ஒரு அருமை, அருமை. அபூர்வமான ஒரு டீச்சரா நல்ல பார்த்தேன். நல்ல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தீங்க சார். நான் உங்களுக்கு அனுப்புறேன் அதை. அனுப்புங்க, அனுப்புங்க. மகிழ்ச்சி, முடிச்சுக்கலாமா மேடம்? முடிச்சுக்கலாம் இதுவரை சார். நான் அந்த வர்றதுக்கு லேட் ஆயிருச்சு. இந்த செய்தொழில் வேற்றுமையான் அதுக்குதான் நிறைய சொல்றாங்க. நீங்க எல்லாம் சொல்லியிருப்பீங்க. அதாவது செய்கிற தொழிலில் நேர்த்தி, அதாவது இணை வகையான் தேறிய கண்ணும் வினை வகையான் வேறாகுபவர் பலர்னு சொல்றாரு. எவ்வளவுதான் நீ இன்டர்வியூ வைக்கிற, டிஸ்கஷன் வைக்கிற, எப்படியோ செலக்ட் பண்ற, எவ்வளவு எல்லாம் வச்சு செலக்ட் பண்ணாலும் அவனுடைய செய்நேர்த்தியால மாறுபடுறவன் நிறைய பேர் இருக்கான். செய்நேர்த்தியை அவனால கண்டுபிடிக்க முடியாதுங்கிறார். இதுலயும் இங்க இந்த குறள்ல சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் அப்படின்னு அந்த 3வது குறள் வருது பாத்தீங்களா? ரெண்டாவது ரொம்ப முக்கியமான குறள் அது. அதத்தான் நிறைய பேரு சாதி கீதி எல்லாத்தையும் சொல்லிட்டு வர்றாங்களே வெளியே, இதுல செய்கிற தொழிலில் இருக்கிற நேர்த்தியை தான் சொல்றேன். அந்த நேர்த்தியால பலரும் வேறுபடுகிறார்கள். எந்த வகையான் தேறிய கண்ணுங்கிறது தான். அப்போ அந்த செயல் நேர்த்தியா அவர் கொண்டாடுறாருன்னா நம்ம இதுல பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த பெருமைங்கிறது அதான் பெருமைங்கிறாரு. செயல் நேர்த்தி பெருமை. இப்ப பொய் இல்லாம சொன்னான்னா அது நேர்த்தி. ஒருத்தனை குற்றம் சொல்லாம நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, அவருடைய செய் நேர்த்தியை தான் நீங்க பாராட்டுறீங்க. உங்க ஆசிரியருடைய செய் நேர்த்தியை தானே பாராட்டுறீங்க. அவர் ஒரு அதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எப்ப இது நிகழும். ஆனா அந்த ஐடியாங்கிறது ரொம்ப பெருசு, அதை பாராட்டணும் அப்படிங்கறது தானே அவர் போறாரு. அதனாலதான் பண்ணிடுறாங்க. எல்லா தொழிலையும் ஒரு செய்நேர்த்தி இருக்கு. அதான் இப்ப 4 பேர் உரை கொடுத்தாங்கன்னா ஒரே சப்ஜெக்ட் ஒரே தலைப்பு, ஆனா ஒவ்வொன்றையும் வித்தியாசம் வந்துருது இல்ல. அப்போ அவங்களுடைய அது செய்நேர்த்திங்கிறது சாதாரண செய்தொழில் வேற்றுமை அப்படிங்கறது சாதாரண இது இல்ல. அவன் செய்யற தொழில்னு இல்ல, இந்த அதுல உள்ள ஒரு நுணுக்கமும் இருக்கான்னு நான் பாக்குறேன். கரெக்ட் தான் அது. ஆனா வந்து அது முக்கியமான செய்தியே இருக்கு சார். அது எந்த பிறப்பா இருந்தாலும் நீ வந்து பிறப்ப சொல்லி எல்லா பிறப்புக்கும் தான் அது அங்க முக்கியமான செய்தி. பிறப்புக்கும் எல்லா பிறந்த எல்லா உயிருக்கும் சொல்றதுதான் அதுதான் அங்க முக்கியத்துவம் சொல்றாரு. வேற்றுமை பார்க்காத ஜாதி எப்படி கொண்டு வந்த நீ, அங்கதான் பிரச்சனை. நமக்கு பிரச்சனை இருக்கிறதுனாலதான் நம்ம வந்து அதை பேசுறதுக்கு காரணமே மக்கள் நடந்துக்கிறதுனாலதான். இல்லைன்னா அதை யாரும் பேச போறது இல்லை. மக்கள் வந்து இன்னும் ஜாதி வெறி பெற்று திரியறதுனாலதான் அதை வந்து பேச வேண்டிய கட்டாயம் இருக்குதே தவிர, ஜாதி வெறி பார்க்கலன்னா அது நம்ம இவ்வளவு பேச வேண்டிய அவசியமே இல்ல. ஒரு தொழிலையே ஒருத்தரை செய்ய விடாம ஓதுதலும் ஓதுவித்தலும் கல்வி கொடுக்காதல்லன்னா ஓதவும் முடியாது, ஓதுவிக்கவும் முடியாது. அதுவே ஒருத்தருக்கு மறுத்துட்டு நீங்க செய்தொழில் வேற்றுமை அதுல கொண்டாந்து பேச முடியாது. வந்து தப்பு இல்ல. அது வந்து எவ்வளவு பெரிய துரோகம், அது எவ்வளவு பெரிய மக்கள் மேல இருக்கிற வன்மம். இப்போ ரீசெண்டா ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று பார்த்தேன். அதுல வந்து நார்த் இந்தியால வந்து ஒரு வெள்ளைக்காரி வந்துட்டு ட்ரிப்பு போயிருக்கா டூருக்கு. அவருடைய செருப்பு வந்து ஏதோ பிரச்சனையாக போல இருக்கு. அங்கே ரோட்டோரமாக இருக்கிற நார்த் இந்தியாவில் ஒரு செருப்பு தைக்கிறவன் அந்த கீழே உட்காந்துருப்பான்ல பிளாட்ஃபார்மில், அவன் வந்து ஒரு சின்ன ஒரு ஷீட் மாதிரி போட்டு உட்காந்துருக்கான். அவன் தைச்சிட்டு இருக்கான் ஏதோ அவளுடைய செருப்பை. இவன் வந்து பக்கத்தில் ரோட்லேயே உட்காந்துட்டு இருக்கா கீழே. அந்த ஃபோட்டோ எடுத்து அவன் போட்டிருக்கான். இவளுக்கு வந்து ஜாதினா என்னன்னு தெரியல, அதனால வந்து ஜாதினா என்ன நீங்க தெரியல, அதனால அவன் வந்து சமமா அவனை பொறுத்த வரைக்கும் அவன் செருப்பு தைக்கிறான்.
இவளை பொறுத்த அவ்வளவுதான். வரைக்கும் இவ மேபி பெரிய ஏதோ போஸ்டிங்ல கூட இருக்கலாம். இவளை பொறுத்த வரைக்கும் செருப்பு தைக்கிறவங்க கூட இருக்கிறது அப்படி உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறா, அவ்வளவுதான். அவ்வளவு அப்படியே தொழில் ஒண்ணு உட்காந்துருக்கா. இது நம்ம ஆளுங்க யாருன்னா பண்ணுவானுங்களான்னு போட்டு அமைச்சிருக்கிறான் அவன். உண்மைதானே உண்மைதானே. இங்க அவனுக்கு என்ன செருப்பு தைக்கிற முகத்துல உட்காரலாமான்றதுதான். அருமை இன்னும் அருமை, இருக்கு. முடிச்சுக்கலாம். நல்ல ஒரு இன்றைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல அதிகாரம், பெருமைக்குரிய விஷயம். நாம இதை பெருமையா பேசியிருக்கோம், பல தகவல்கள் கொடுத்திருக்கோம். செல்வா சொன்ன விஷயம் செய்தியும் வந்து ஒரு நல்ல தகவல், அதுவும் பெருமைப்பட வேண்டிய விஷயம். அதை கேட்டு நாமெல்லாம் எந்த அளவுக்கு பார்வையை மாத்தணும், முக்கியமா நம்மளோட பார்வையை மாத்தணும், குறைகளை விட்டுட்டு நிறைகளை பார்க்கணும் அப்படின்றதுதான் அந்த செய்தி. பெரும்பாலும் அந்த பார்வையை மாத்தி பழகிட்டோம்னா, இப்ப எனக்கு கூட அடுத்தவங்களை பார்த்தா பல நேரங்கள்ல நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு நல்லது மட்டும்தான் கண்ணில் படும், கெட்டது கண்ணிலே படாது. சில நேரங்கள்ல ஒரு படுமே தவிர அது அவங்க காமிச்சிடுவாங்க, எனக்கு அவங்கதான் காமிச்சிடுவாங்க. நான் வந்து நல்லா எதுவே எடுக்க மாட்டேன். அந்த மாதிரி எனக்கு இது பழக்கம் இருக்கு. அந்த மாதிரி நம்ம மைண்டை டியூன் பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன், நமக்கு பாக்குறதெல்லாம் நல்லதாதான் தெரியும். அததான் இப்ப சொல்றாரு இங்க வள்ளுவர், பல நேரங்கள்ல இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி. அதை விட பெருமை வேற எதுவும் இல்லைன்னுதான் இங்க இவ்வளவு தூரத்துக்கு இவ்வளவு பேசுறதுக்கு காரணம். எவ்வளவு தூரத்துக்கு நம்ம நடந்துக்கணும் பெருமைப்படுறதுக்கு அப்படின்றதுதான் சொல்றாரு. மகிழ்ச்சி. ஒரு 98 ஒரு சின்ன விஷயம் சார். ஆக்சுவலா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து டெஃபினட்டா பெருமைப்பட்டுக்க வேண்டியதுதான் சார். என்னன்னா நான் திருக்குறள்லாம் வந்து படிச்சிருக்கோம். பட் ஆனா இப்ப இங்க வந்து நானே ரொம்ப இன்ட்ரெஸ்டா படிக்கிறேன்னு சொல்றேன் பாருங்க, அதுவே எனக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கு. இந்த வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு ரொம்ப பெருமை சார். என்னன்னா இந்த திருக்குறள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அப்ப படிச்சதோட சரி, இப்போ இதை பத்தி எல்லாம் நீங்க டிஸ்கஸ் பண்ணும்பொழுதெல்லாம் வந்து கேட்கும் பொழுது அதுவே ரொம்ப பெருமையா தான் சார் இருக்கு. நான் காதால கேட்கறதே வந்து இப்ப பெருமையா நினைச்சுக்க வேண்டியதுதான் இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. எப்படியாச்சும் ஒரு 1300 திருக்குறளையும் நம்ம படிச்சிருவோன்ற ஒரு அதுலதான் பண்ணிட்டு இருக்கோம் இந்த குரல்ல. அது உள்நோக்கமா வச்சுதான் இந்த நிகழ்ச்சியே நான் தொடங்குது. ஆனா 98 அதிகாரம் முடிச்சுட்டோன்றதுல மிக பெருமை. இன்னும் 2 எனக்கு ஒரு சின்ன வருத்தம் சார். 100 அதிகாரம் நம்ம போட்டுக்கலாம், பேனர் பெருசா போட்டு நம்ம பெருமை பேசிக்கலாம். மைண்ட் யுவர் மைண்ட் கம்ப்ளீட்டட் 100 அதிகாரம் அப்படின்னு போட்டுற மாட்டேன் நான் பெருசா சார். அது உங்களுக்கு பெருமை, பட் ஆனா அதுல எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான் சார். என்னன்னா நான் முதல் அதிகாரத்துல இருந்து கனெக்ட் ஆகலையான்னு சொல்லி ஒரு சின்ன பயப்படாதீங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் என்ன சொல்ல வரேன்னா, முதல் அதிகாரம் இல்ல, இன்னும் 2 அதிகாரம் சேர்ந்து ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணிட்டீங்கல்ல. எனக்கு என்ன பெருமைனா, எனக்கு ஒரு பெருமை இருக்கு. வாரந்தோறும் வள்ளுவம்னு டைட்டில் வச்சதே நான் தான். அந்த பெருமை எனக்கு. திருக்குறள் முடிச்சு சார் திருமூலரை படிப்போம் சார். அது மாதிரி ஏதாவது புதுசா படிப்போம். முடிச்சுக்கலாம் சார். சார் இல்ல சார், இதுலயே நம்ம இன்னும் செய்ய வேண்டியது. திருக்குறள்ல முடிச்ச பிறகு திருக்குறள்ல ஒத்த கருத்துக்களுடைய திருக்குறள் நிறைய இடத்துல இருக்கு. பல கோணங்கள்ல இதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அதை நம்ம செய்வோம். அடுத்தது வந்து அதுதான் இது முடிச்சிடுவோம். இதை முதல்ல முடிப்போம். மகிழ்ச்சி. நன்றி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன்.